டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா வழங்கும் பிஹைண்ட் ரூட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2025 பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி, மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். மேஷ ராசிக்காரங்க என்ன ஜோசியம் வந்தாலும் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதான் செய்வாங்க. இந்த மேஷம் விருச்சகமெல்லாம் செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி. அடுத்தது மேஷ ராசிக்காரங்களுக்கு ஜோதிடத்தில் தனக்கு சாதகமாக இருக்கிறத மட்டும்தான் வச்சுக்கும். அதனால் அவங்களுக்கே நிறைய பேருக்கு நிறைய ஜோதிட அறிவு, மருத்துவ அறிவெல்லாம் உண்டு இயற்கையாக. அதை நார்மலாகவே நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீர்களா, இந்த வருஷம் அவர்களுக்கு குடும்பத்தில் அதிக நிம்மதி கிடைக்கும். வெளியிடத்திற்கு வெளியாட்களுக்கு, தொழிலுக்கு, உத்தியோகத்திற்கு, மேலதிகாரிகளுக்குன்னே உதவி அப்படியே வாழ்ந்திருப்பாங்க. அதை மாதிரி குடும்பத்திலும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் அதிகமாக டைம் கொடுக்கக்கூடிய டைம். நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பு. தொழில் உள்நாட்டு தொழிலில் மட்டும் இருந்தவங்க வெளிநாடு, மற்ற ஊர்கள் பெரிய அளவுக்கு கட என்று எல்லாத்துலேயும் இந்த காலகட்டத்தில் ஆரம்பிப்பார். பண வரவு நிச்சயமாக ஏற்படும். அதுதான் பெரிய ப்ளஸ். 7.5 சனிக்கு நான் ஏற்கனவே சொல்கிறது தான், செவ்வாய் நீச்சம் பெறக்கூடிய ராசி மேஷ ராசி. ஸோ நீச்சம் பெறக்கூடிய ராசி மேஷ ராசி என்பதனால இவர்கள் கண்டிப்பாக உடற்பயிற்சியும் அனுமன் வழிபாடும் எடுத்துக்கொண்டார்களானவே இந்த வருஷம் பெரிய சக்ஸஸ் ஏற்படும். அடுத்ததாக இவங்களுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவுனால புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைலாம் இருந்திருக்கும். அதெல்லாம் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் மாறிடும். இந்த வருஷம் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பு இருந்தவர்களெல்லாம் அனுகூலத்தை பெறக்கூடிய அமைப்பு மேஷத்துக்கு ஏற்படும். பயணங்கள் சமயத்தில் தொலைதூர பயணங்கள் என்றால் ஒரு சிதற்காய் உடைத்து விட்டு குலதெய்வத்திற்கு இந்த வருஷம் புத்தாண்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு குலதெய்வம் போகிறது மேஷத்துக்கு ரொம்ப நல்லது. அதுலேருந்து ஆரம்பித்தாங்கன்னா படிப்படியாக நிறைய விஷயம் நல்லது வரும். தேவையில்லாத யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னு குழப்பிக்காமல் இருந்தாங்களா இன்னும் நல்லாயிருக்கும். மேஷராசி நேயர்களுக்கு விஸ்வாவசு எப்படி இருக்கும்? நிச்சயமாக நல்லாயிருக்கும். மன நிம்மதி வரும். ஏற்கனவே இவங்க ஒரு வைப்ரண்ட் பார்ட்டி, டென்ஷனாக இருப்பாங்க. செய்கிற தொழிலில் மேன்மை, அதிக சம்பளம், மன நிம்மதி, ப்ரமோஷனு அப்படின்னு சுப பலனாக சொல்லிக்கிட்டே போகலாம். வெளிநாடு போகலாமா? போகலாம். விசா கிடைக்குமா? கிடைக்கும். இப்படி சுப பலனாக இருந்தாலும் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டும். அது மன சந்தோஷம் தானே. என்ன தான் பணம் வந்தாலும் எவ்வளோ நாள் இந்த திருமண தடை அதெல்லாம் விலகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம். ஒரே ஒரு ஃப்ளாட் வச்சுருக்கிறவங்க அவங்க சொந்த வீடு அமையும். சொந்த வீடு இருக்கிறவங்க பெரிய வீடு அமையும். இப்படி மேஷராசிக்கு எவ்வளவு பலன்கள் சொன்னாலும் அந்த 12ஆம் வீட்டில் இருக்கிற 5 கிரகங்கள் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சனி செவ்வாய் சந்திக்கும் காலமும் பார்வை ஏற்படும் காலத்திலும் நீரினாலும் நெருப்பினாலும் பிரச்சனைகள் வரும். செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறார். இந்த காலத்தில் குருவும் பகை பெற்று போகிறார். ஆகவே தேவையில்லாமல் நான் அடுத்தவனுக்கு புத்தி சொல்கிறேன், அடுத்தவனுக்கு உதவி செய்கிறேன், அடுத்தவனுக்கு ஜாயின் கையெழுத்து போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்தால் மேஷராசிக்காரர்களுக்கு விஸ்வாவசு ஒரு அற்புதமான ஆண்டு. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மேஷராசிக்கு இந்த விஸ்வாவசு வருடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த திருமண காரியங்கள்லாம் தடைபட்டு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேச்சுவார்த்தைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ஏன்னா குருவுடைய பார்வை இவங்களுடைய 7ஆம் இடத்துல விளங்காட்டி இவங்களுக்கு அது சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வரக்கூடிய மே மாதத்துலேருந்து இவங்களுக்கு கரெக்டாக ஒரு மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் ஓரளவுக்கு பண நிறைவுகளும் பண வரவுகளும் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. வெளிநாடு வாய்ப்புகள் எதிர்பார்த்தவங்களுக்கு கச்சிதமாக வெளிநாடு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இவங்களுக்கு யதார்த்தமாக அந்த 7.5 சனியுடைய தாக்கம், பயம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நல்லது பண்ணும்பொழுது, ஒரு கெட்டது பண்ணும்பொழுது உள்ளுக்குள்ளே ஒரு தோணல் மனசுக்குள்ளே இருக்கும். இது செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமான்னு உள்ளேருந்து யாரோ சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு தோணல் அவங்களுக்கு இருந்துருக்கும். இதில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. அகலக்கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில விஷயங்களில் கவனம் என்பது தேவை அப்படின்வாங்க. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், இடம் விட்டு இடம் மாற்றங்கள் இவங்களுக்கு அமையறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். அப்பாவுடைய ஆரோக்கியம் இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா சில நேரம் கூட்டு சேர்ந்து ஏதாவது பண்ணாங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு இவங்களால அவர்களுக்கு லாபங்கள் கூடி வரக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ஃபேமிலிக்குள்ளே சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும். இவங்க இந்த சிபில் ஸ்கோரு, அதே சமயத்தில் கிரெடிட் கார்டு,
அதேமாதிரி லோன் எடுக்கிறது, மறந்து இந்த டேட்டு மறந்து கட்டுறது, அதே சமயத்தில் அந்த டேட்டு மறந்து போச்சுன்னு சொல்லிட்டு விட்டுறது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த டேட்டை மறக்கிறது, ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்டாக அந்த டேட்டை ஃபாலோ பண்ணாமல் விடுறது. அதே சமயத்தில் முந்தியெல்லாம் பர்ஃபெக்டாக டயத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்கள் சில நேரங்களில் டைம் தப்பி போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். இவங்களுடைய ரெகுலர் அந்த 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 இதிலேருந்து கொஞ்சம் மாறும்பொழுது இவங்களுக்குள்ளேயே நான் முந்தி மாதிரி கிடையாது, முந்தியெல்லாம் எப்படி தெரியுமா இருப்பேன், நான் ரெகுலராக கோயிலுக்கு போவேன் தெரியுமா, முந்தி எங்கே தெரியுமா இருப்பேன், நான் முந்தி எப்படி தெரியுமா இருப்பேன்னு சொல்லிட்டு அப்பப்போ கவுண்டமணி சார் சொல்லுவார், நான் எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமான்னு. அந்த மாதிரி அடிக்கடி தோணல் அவர்களுக்கு வந்து இருந்துட்டு இருக்கும். நண்பர்கள் மத்தியில் இவர்களுக்கு ரொம்ப கவனம் என்பது தேவை. ஏன்னா நண்பர்கள்ட்ட பார்த்து பழகணும். 11ஆம் இடத்துல ராகு வந்து பிரயாணம் பண்ண போகிறார். அந்த காலகட்டத்தில் 1க்கு 100 முறை நண்பர்கள்ட்ட சிரித்து பேசுகிறவங்களாம் நம்பிடக்கூடாது, வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கக்கூடாதுங்கிற மாதிரி அதில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். மலைக்கோயில் முருகன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேசராசி பொறுத்த வரைக்கும் மேடம், இந்த 2025 ஏப்ரல்லேருந்து இந்த விஸ்வாவசு வருடம் திறமைக்கு பாராட்டு கிடைக்கும், ரெகக்னேஷன் கிடைக்கும், வேலையில் வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஸோ வந்து இந்த டைமில் ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது போனாங்கன்னா நஷ்டப்பட்டு மன வருத்தத்தை தான் உண்டாக்கும். ஸோ வேலையில் மட்டும் கவனம் செலுத்தணும். குடும்பத்தில் சின்ன சின்ன துயர சம்பவங்கள்லாம் ஏற்படும். ஏன்னா ராசிக்கு இப்போ கேது பகவான் உள்ளே வராரு மே மாதம். ஸோ வந்து வந்த உடனே ஒரு நிலைக்குலைய செய்வார். இந்த மாதிரிலாம் வரையும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும். அதனால் அவங்க பெற்றோர் மாமனார் மாமியார் சைட்லலாம் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதை குறைக்கிறதுக்கு ஆன்மீகத்தில் அவங்க அதிகமாக போவாங்க. ராசிக்கே கேது பகவான் வரதுனால தந்தை வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. தகவல் தொடர்பில் முன்னேற்றங்கள் ஏற்படும். நண்பர்களுடைய உதவிகள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, பாலிட்டிஷியனில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த டைமில் தன்னை பற்றி சுய விளம்பரம் பண்ணிப்பாங்க, தற்பெருமை பேசிப்பாங்க. அதனால் சில பண இழப்புகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர்கள் சகோதர வகையில் வந்து எதிர்பார்த்த உதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருமணத்தில் இருந்த அந்த தடை தாமதம் இன்னும் கொஞ்சம் ஏற்படும். ஏற்கனவே மேசராசிக்காரங்களுக்கு திருமணம் டிலே ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதுவும் இந்த டைமில் கொஞ்சம் அதிகரிக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது போகிறதுனால 7.5 சனி ஆரம்பிக்கிறதுனால அதனால் ஒரு ஏன்னா நானும் 6 மாதமாக பார்த்தேன் அப்படின்ற மாதிரி மனச்சோர்வு ஏற்படும். ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு போகிறதுனால அந்த திருமணத்தில் தடை தாமதம் ஏற்படும். மனச்சோர்வு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாள் ட்ரை பண்ணி போடாமல் விட்டுருவாங்க. வரம்பு மீறுவதால், மரபு மீறிய உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ கொஞ்சம் நெருக்கமாக உறவுகள்கிட்ட பழகும்போது, கொடுக்கல் வாங்கலில் வரும்போது அவமானம், கெட்ட பெயர், வருத்தங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட்டுங்கடங்காத செலவுகள் ஏற்படும். அதனால் கடன் வாங்க வேண்டிய விஷயங்கள்லாம் ஏற்படும். ஸ்பெக்குலேஷனில் இருக்கவங்களுக்கு இந்த டைமில் நஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸோட மாமனார் மாமியார் சைடில் கசப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வருடம் வந்து நரசிம்மர் வழிபாடு மேஷராசிக்கு மிக உகந்ததாக இருக்கும். தமிழ் புத்தாண்டில் ரிஷபம் விஷ்ணுவை வந்து சரண்டர் ஆகிடுறது ரொம்ப முக்கியம். இந்த விஸ்வாவசில் ரிஷபம் பொழைக்கலைன்னா அடுத்த 60 வருஷம் கூட பொழைக்க முடியாது. அவ்வளோ அற்புதமான காலகட்டம். எல்லாமே சூப்பர் டூப்பராக இருக்கக்கூடியதில் ரிஷபம் முக்கியம். அரசியலில் இருந்தால் அரசியலில் ஜெயிப்பாங்க, அரசு அதிகாரிகள்லாம் அதில் ஜெயிப்பாங்க, மக்களில் எந்த தொழிலில் இருந்தாலும் அதில் பயங்கர சக்ஸஸ் ஆகும். அடிமை தொழிலில் இருக்கிறோம், ரொம்ப வருஷமாக இருக்கிறோம், நான் தனி தொழில் தொடங்கலாமா போய் ஜாதகத்தெல்லாம் பார்க்காம டக்குன்னு ஆரம்பிங்க. வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். குருபலம் இல்லைன்னு நினைக்காதீங்க. குடும்பத்தில் ரிஷபம் இருக்கக்கூடிய வீட்டில் அனைத்து விதமான சுபகாரியமும் நடக்கும். இதெல்லாம் எழுதப்படாத விதிகள். சனி வந்து 11ஆம் இடத்துல லாபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால இன்னும் 2.5 வருஷம் உங்களுக்கு வந்து யார் ஜோசியமும் பார்க்காம இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க, ஓஹோன்னு வருவீங்க. வண்டி வாகனம் அனுகூலம் ஏற்படும். ரொம்ப நாளாக டாக்டர் சொல்லியிருப்பார், ஒரு 1 டே சர்ஜரி எல்லாம் வந்து பண்ணிக்கோங்க, உங்களுக்கு சரியாயிடும்னு. ஏதாவது ஒரு நோய் உபத்திரம் அதெல்லாம் போய் டக்குன்னு பண்ணிவிட்டு ஃபிட் ஆகிடுங்க. காது, மூக்கு, தொண்டை, வாய்களில் பிரச்சனைகள் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். என்னை பொறுத்த வரைக்கும் விஸ்வாவசு ரிஷபத்திற்கு அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. இதில் நீங்கள் ஜெயிக்கலைன்னா நீங்கள் தான் உங்களை நொந்துக்கணுமே தவிர எங்களை குறை சொல்கிறது, ஜோசியத்தை குறை சொல்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எந்த இடத்துல இருக்கக்கூடிய ரிஷபம் டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு வரக்கூடிய காலகட்டம். தாயார் தியாகாரிக்கும் தந்தையார் தியாகாரிக்கும் கவனம், இது மட்டும்தான் கவனம். விஸ்வாவசு ரிஷபராசி நேயர்களுக்கு பாக்யாதிபதியும் கர்மாதிபதியும் சேர்ந்து லாபஸ்தானத்தில் போய் உட்கார்றது மிக அற்புதமான பலனை கொடுக்கும். நினைத்ததை சாதிக்கலாம். பக்கத்திலே காலாட்டின்னு உட்காந்துருந்தான், அவனுக்கு ப்ரமோஷன் கொடுத்தாங்க, இது வரைக்கும் எனக்கு கொடுக்கல சார் அப்படிங்கிற மன ஏக்கம்லாம் போயிடும். இடம் விட்டு இடம் மாறுறதோ, ஊர் விட்டு ஊர் மாறுறதோ, நாடு விட்டு நாடு மாறுறதோ, விசா கிடைக்கிறதோ, இல்லை கெட்டி மேளம் கொட்டுறதோ,
திருமண வாழ்க்கையில் மேன்மையோ குழந்தை பாக்கியமோ சார் இப்படி நான் சுப பலன் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் சார். ஆனால் எங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஜோதிடம். பணம் வந்தால் பொட்டியில் எடுத்து வைங்கன்னு நான் சொல்லணுமா? ஆனால் உடல் ஆரோக்கியம், சளி சம்மந்தமான பிரச்சனைகளும், வயிறு நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளும், கேஸ் ட்ரபிள் சம்மந்தமான பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும். குரு ஜென்மத்தை விட்டு 2ஆம் வீட்டுக்கு பகை வீட்டுக்கு போகிறாரே அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்கிற தொழிலில் மிக கவனமாக இருக்கணும். ஓவர் கான்ஃபிடென்ட்டில் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆகவே குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னா வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வந்தால் இந்த வருடம் உங்களுக்கு சுபமான பலனாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நண்பர்களுக்கு கரெக்டாக இந்த ஜூன் ஜூலை இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், பணவரவுகள்லாம் கொஞ்சம் தங்கறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இது போன்ற சிந்தனைகள் இவங்களுக்குள்ள மனசில் தோணும். என்னென்னா குரு இவர் ராசியிலேருந்து விலகிறார், 2ஆம் இடத்துக்கு போகிறார். திருமண விஷயங்களில் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் இருக்கும். குரு பார்வை இவங்களுடைய கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 6ஆம் இடத்துல விலகங்காட்டி இவங்களுக்கு வேலை வாய்ப்பில் இருந்த குழப்பங்கள்லாம் போயிடும். இவங்களுக்கு மேலே அடுத்ததுக்கு மேலே இவங்க போக முடியல அப்படின்னு சொன்னால் இந்த தடவை அவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய வருடமாக இந்த வருடங்கள் இருக்குது. அதே மாதிரி சில காரியங்கள்லாம் தடைபட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஜெயிக்க முடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வரக்கூடியதாக இருக்கும். புதுசாக வேலையை விட்டு தொழில் ஆரம்பிக்கிறான்னு யாராவது கொஞ்சம் ஆசையெல்லாம் காமிச்சு கொடுப்பாங்க. நீ பேசாமல் நீ தனியாக இதை பண்ணேன்னா பயங்கரமாக வந்துடுவேன். அதில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. ஒரு விஷயத்தில் செயல்படுத்தும் போது 1க்கு 100 நமக்கு அது தெரியுமா தெரியலையா, அதில் சர்வே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சர்வைவல் பண்ண முடியும். அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த நாளைக்கு தள்ளி போட்டுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவானுடைய முழுமையான ஆதிக்கத்தில் நீங்கள் போயிடுவீங்க. இன்றே செய் நன்றே செய் இப்பொழுதே செய்கிற மாதிரி இப்போவே எந்த காரியத்தையும் ஆரம்பித்து செயல்படுத்துறது உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை இடமாற்றம் பண்ணும்போது கவனம் என்பது தேவை. அதே மாதிரி இடம் வாங்குறதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இடம் வாங்கும்போது லீகல்லாம் செக் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அது எல்லாருமே செக் பண்ணணும். இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் மேடம் 2ஆம் ராசியில் இருக்கக்கூடிய குரு விலகிறது நல்லது. ஸோ தொழிலாளிகளுக்கு நன்மையான காலம், வேலைக்கு போகிற எம்ப்ளாய்க்கு நல்ல காலம், சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சிறிய பின்னடைவு ஏற்படுத்தும். ஞாபக மறதி காரணமாக பொருட்களையும் லாபத்தையும் இழக்க நேரிடும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு பொன்னான ஒரு காலம். திருமணத்துக்காக முயற்சி செய்கின்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு சின்ன தடை தாமதம் ஏற்பட்டு சுபகாரியங்கள் தடை உண்டாகும். ஆனால் பொருளாதாரம் நல்லாயிருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு போடுறதுனால பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். புகழ் வருமானம் தேடி வரும் வீடு தேடி. இளைய சகோதரத்தின் ஆரோக்கியம் கெடுவதால் கவலையும் விரும்பத்தகாத நிகழ்வுகளும் எதிர்கொள்ள வேண்டி வரும். கொடுக்கல் வாங்கல் தகராறினால் உறவினர்களிடம் கொடுக்கல் வாங்கல் இந்த அடுத்த ஒரு வருஷத்துக்கு கூடாது. கொடுக்கல் வாங்கல் பண்ணால் அதன் மூலமாக மன வருத்தம் தகராறில் போய் முடியும். வெளிநாட்டில் வேலை தேடுகின்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு வேலை சிறப்பாக இருக்கும். சுயதொழில் முயற்சி காரணமாக 2வது பிற்பகுதி, இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி நவம்பருக்கு பிறகு வெற்றி கிட்டும். பயணம் தொடர்பான தொழில் வகையில் வெற்றிகள் கிடைக்கும். பொதுமக்கள் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் அதிகமான லாபங்கள் கிடைக்கும். சகோதர ஆதரவு காரணமாக சாதனைகள் பெறுவார்கள். ரிஷபராசி ஆண்களாக இருந்தால் பெண்களால் லாபம், ரிஷபராசி பெண்களாக இருந்தால் ஆண்களால் லாபம், எதிர்ப்பாளினரால் லாபம் கிடைக்கும். தந்தையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். சிலருக்கு சிற்றின்பத்தால் நிறைய பண விரயம் வரும். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மாதத்திற்கு ஒரு முறையாவது வீட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பெருமாளினுடைய மனைவி தாயாரை மல்லிகைப்பை கொடுத்து வழிபடுவதால் சிரமங்கள் குறையும். தமிழ் புத்தாண்டில் மிதுனம் ஹெல்த்து கொஞ்சம் ரொம்ப பார்த்துக்கும். அதிலெல்லாம் காம்ப்ரமைஸே கிடையாது. 24 வயசானாவே மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கணும். ஏன்னா 3வது பரியாயம் குருக்குள்ளே வந்துட்டாவே மாஸ்டர் செக்கப் முக்கியம், வாகனத்தில் முக்கியம். இந்த 2 விஷயம் குறிப்பாக பார்த்துக்கணும். ப்ரெஷர் ஏறக்கூடாது. ஹார்ட்டில் ஏற்கனவே ட்ரபுள் இருந்தால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தூக்கத்தை கெடுத்துக்கூடாது. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால எதை பற்றியும் பயப்படக்கூடாது. எல்லாம் ஏற்றம், சுபிட்சம், இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், படிப்பு மாற்றம். படிப்பில் எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கல ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. டக்குன்னு இவங்களுக்கு வேண்டிய படிப்பு குடும்பத்தில் இருக்கவங்க ஒத்துப்பாங்க, அனுகூலம் காணப்படும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளெல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ராசி யாருன்னா மிதுனம். பெற்றோர் பெரியவர்களுக்கும் உங்களுக்கு இருந்த மனத்தாங்கல் தீரும். ஆக மொத்தத்தில் குடும்பத்தில் அதிக சந்தோஷங்கள் ஏற்படுத்தக்கூடிய ராசிகளில் மிதுனம் வரும்.
கோயிலே போக மாட்டேன், சாமியெல்லாம் இல்லை, பூதம்னு சொல்லியிருந்த மிதுனம் பார்த்திங்கன்னா திடீர்னு சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு ஃபஸ்ட்டு போகக்கூடியதில் மிதுனம் வருவார். அந்த போல் அவ்வளோ தெய்வ பக்தி ஏற்படும். கோயில் திருப்பணிகள் செய்வார்கள், சிவத்தொண்டு செய்வார்கள், உழவார பணிகள் செய்வார்கள். ப்ரமோஷன் தடை நிச்சயமாக நீங்கும். அரசியலில் நிறைய பேர் இறங்கக்கூடிய அமைப்பு வந்து மிதுனத்துக்கு ஏற்படும். மனதில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். பசுமாடு போன்ற விஷயங்கள் எல்லாம் வீட்டில் வாங்கி, அதாவது வயலில் வைக்கிறதுக்கெல்லாம் விருப்பப்பட்டிருந்தவர்கள்லாம் கால்நடைகளில் அதிகம் ஆர்வம் கொள்வார்கள். குறிப்பாக பசுக்கு உதவி செய்வதற்கு மிதுனம் ஆர்வமாக இருக்கிறது தான் இந்த தமிழ் இதில் பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. ஆனால் ஜாதகம் பார்க்கும்போது ஸ்தான பலம் எது, பார்வை பலம் எது அப்படின்னு நம்ம பார்க்கணும். என்னதான் பகை பெற்ற குருவோட ஸ்தான பலம் இருந்தால் கூட 5, 7, 9 பார்வை வர்றதுனால வேலை, திருமண வாழ்க்கை, உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம், வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, இப்படின்னு சுப பலனாகவே சொல்லிட்டு போகலாம். இது வரைக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு எனக்கு கிடைக்கல சார், விசா கிடைக்கல, அங்கே புதுசாக பிரசிடெண்ட் வந்தார், அவருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறுது, அதனால் எனக்கு கிடைக்குமா சார் அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும். குரு பார்வை இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாமல் 10ஆம் இடத்தில் இருக்கிற சனீஸ்வரரும் அங்கே 9ஆம் இடத்துல இது வரைக்கும் நமக்கு யார் உபயோகமாக இருந்தாங்கன்னு பார்க்கணும். அந்த கூட்டாளிகளினுடைய சர்க்கிள் மாறும். இது வரைக்கும் இருந்த ரமேஷ், சுரேஷ், ராஜேஷ் அவங்கெல்லாம் போயிட்டு புதிய திவாகரன், ராஜேஷ் அப்படிங்கிற புது சர்க்கிள் வந்து உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் அதுக்கேற்ற ப்ரமோஷனும் திருமண வாழ்க்கையில் மேன்மையும் வரும். இருந்தாலும் அந்த செவ்வாய் நீச்சப்பட்ட காலத்தில் நான் போட்டில் போகிறேன், அதே மாதிரி நான் ஓவர் எக்ஸசைஸ் பண்ணுறேன், நைட்டில் நான் ரொம்ப நேரம் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார், வேர்வை போயிட்டுருக்கு, நோ, மிக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நீரினால் நெருப்பினால் அந்த பிரச்சனைகள் வரும். மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். அந்த எங்கேயாவது டூர் போகிறீங்கன்னா ஸ்விம்மிங் பண்ணுறதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். ஜாக்கிரதையாக இருந்தால் இந்த ஆண்டு சுப பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். வாழ்க பலமுடன். ஆல் த பெஸ்ட். இந்த விஸ்வாவசு வருடம் வந்து மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பயம் ஜாஸ்தியாக இருந்துட்டுருக்கும். என்ன பயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனை நாள் இருந்த தாக்கம் சின்ன சின்ன பயத்தை கொடுக்கும். அப்படியே நீங்கள் கேட்கும்பொழுது எதுக்கு கூரையை பிச்சுட்டு கூட்டும், எதுக்கு நல்ல லாபம்னு கேட்கும்பொழுது மிதுனத்தை நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் அந்த ஒரு பயம் வந்து மனசில் தோணும். அதிகமான ஸ்பீடு போகிறோமோங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துட்டுருக்கும். ஒபிசிட்டி சம்மந்தமான ப்ராப்ளங்கள் கவனம் தேவை. சதை வளர்ச்சி, சதை சம்மந்தமான கிட்னி ஸ்டோன்ஸ், இது போன்ற பிரச்சனைகளில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்கு தனி செக்மெண்ட்டாக இருக்கும்போது குழந்தைகளுக்கு படிப்பில் நல்லா இருக்குமா, இன்னும் ஞாபக மறதி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படிக்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும். அப்படியே அவர் சொன்ன மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டில் அவங்க எதையும் விட்டுறப்படாது. வேலை தேடுபவர்களுக்கு நல்லா இருக்குமானா வேலை தேடுபவர்களுக்கு நல்லா இருக்கும். இடமாற்றம் பண்ணுறவங்களுக்கு அதை விட சூப்பராக இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி தொழில் மாறுறது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் மாறுறவங்களுக்கு புது தொழிலில் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. கணக்கு வழக்குகளை ரொம்ப சரியாக வைத்துக்கொள்ள வேண்டும், இல்லைன்னா அதில் பிரச்சனைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கும். அதேமாதிரி மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாண விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒத்து வருமா அப்படின்னா, கல்யாண விஷயங்கள் உங்களுக்கு தாராளமாக ஒத்து வரக்கூடிய காலம். உங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பேச்சுவார்த்தைகளில் வெற்றி பெறத்துக்குண்டானதாக இருக்கும். 2வது குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சில நேரங்களில் வயிறு சம்பந்தமான பிரச்சனை, ஆப்ரேஷன், இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். குலதெய்வ வழிபாடை பாதியில் விடுறதுக்குண்டான வாய்ப்புகள், இல்லைன்னா வேறு யாராவது வந்து புதுசாக சொல்லி இது உங்கள் குலதெய்வம் இல்லை வேறு குலதெய்வம்னு சொல்லி மாற்றத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. மாந்திரீக தாந்திரிக விஷயங்களில் இவர்களுடைய கவனங்கள் இந்த காலகட்டத்தில் செல்லும். அதில் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் மிதுனராசி அன்பர்கள் இந்த வருஷத்தில் அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு அவர்களுக்கு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி பொறுத்த வரைக்கும் விஸ்வாவசு வருடத்தில் முதல்ல வந்து ராசிக்கு குரு பகவான் வருகிறார். ஸோ இதனால் வேலையில் வந்து ஒரு நிம்மதியாக இருக்க முடியாது. போட்டிகள் அதிகமாக இருக்கும், தொல்லைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் முடிவில் லாபம் கிடைக்கும். இது போன்ற விஷயங்கள் நடக்கும். மிதுனராசிக்காரங்களுக்கு ஏதாவது வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள்லாம் சாதகமாக முடியும். சட்டத்துறை, மீடியாத்துறை, மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் செல்வம் புகழ் கிடைக்கும். சகோதர வழியில் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சகோதர வழியில் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயங்கள் கிடைக்கும். இந்த ஆண்டுடைய செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் மெடிசன் ஃபீல்டில் இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரங்க, ஏதாவது ஒரு ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய தேடுதலுக்கு வெற்றி கிடைக்கும். அதனால் பணம் நிறையா வரும். வெளிநாட்டு தொடர்புகள் எதிர்பாராத வகையில் நடக்கும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்ண மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் உடனடியாக வேலை கிடைக்கும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு PR சிட்டிசன்ஷிப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மிதுனராசி வாழ்க்கை துணையுடன் உதவியுடன்
பல சாதனைகளை புரியலாம். இதுவரைக்கும் வாழ்க்கை துணையுடன் இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் குறைந்து வெற்றிகள் கிடைக்கும். அதே போல் தொழிலில் சிறிய அளவில் சின்ன சரிவு வந்து அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் வரும். மூத்த சகோதர பகையின் காரணமாக சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் நேரிடலாம். சிலருக்கு அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைச்சி அதன் மூலமாக கவர்மெண்ட் கான்ட்ராக்டு, டெண்டர் இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து அதன் மூலமாக லாபங்கள் கிடைக்கும். தொழிலில் போராட்டத்திற்கு பிறகு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். புத்திரர்கள் மூலமாக தொல்லைகள் ஏற்படும். இது வரைக்கும் குழந்தை இல்லை மிதுன ராசிக்காரங்க, கல்யாணம் 5 வருஷம் 6 வருஷம் இருக்குன்னா ராசிக்கு குரு வரதுனால இந்த டைமில் IVF, IUF இது போன்ற செயற்கை முறை கருத்தரிப்புலாம் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ இந்த ஆண்டு வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு மாதம் ஒரு முறை வெற்றிலை மாலை சாத்துறது அல்லது வெண்ணெய் காப்பு அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் பண்ணும்போது மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடத்தில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானில் ஏற்படுகின்ற அவதிகள்லாம் குறையும். தமிழ் புத்தாண்டில் கடகராசி எப்பவுமே கடகராசி சூப்பராக வரணும்னா திருவண்ணாமலையை பிடிச்சிக்கணும். சந்திரன் ஆட்சி பெற்ற ராசி. மனக்குழப்பம், உங்களுக்கு எதிரி நீங்கள் தான். உங்களுக்கு எதாவது டவுன்ஃபால் வருதுன்னா நீங்களே விட்டு கொடுத்து நீங்களே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு வந்தால் தான் அது டவுன்ஃபால். அதி அற்புதம் ஏற்படும். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்து போயெல்லாம் பேர் புகழ் பெறுவார்கள். ராகு கேதெல்லாம் வரும். அதனால் ராகு குரு பார்க்குறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? மனக்கிளேக்கியம் போகும். வார்த்தைகளில் மட்டும் கோபப்படாமல் இருக்கணும். உங்களுக்கும் 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டல் போல் இருந்து சக்ஸஸ் ஆகிட்டு ரொம்ப ஹாப்பியாக வருவீங்க. திடீர்னு ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்துருந்த ஒரு நோயுடைய உபத்திரத்துக்கு நீங்களே போய் படுத்துருவீங்க. இல்லை இது சரியாக வராது, நம்மளே படுத்துக்கணும். ஆனால் வில் பவர் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி வந்து கடகம். அதே போல் வந்து எல்லா விதமான மாற்றங்கள் கிடைக்கும். இந்த வருடம் ஆடி மாதம், ஆடி மாதத்துலேருந்து விசேஷம் ஏற்படும். ஆடி மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். ஒரே குழப்பம், கூட இருக்கவங்க உங்களை போட்டு கொடுக்கறது, குடும்பத்தில் தொந்தரவு இருக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் ராங்காக பண்ணுறது, கோவப்படுறதுனால நிறைய கெட்டு போகிறது, வேலைக்காரங்க தொந்தரவு இருக்கிறது, மேலதிகாரிகள் தொந்தரவு இருக்கிறதெல்லாம் ஏற்படும். அரசியலில் இருப்பவர்கள் எந்த முடிவெடுத்தாலும் ஆடி மாதம் வரைக்கும் அவசரப்பட்டு முடிவெடுத்து வருத்தப்படாதீர்கள். சூரியன் உங்களுடைய ராசியை கடக்க வேண்டும். அதுவரை ரொம்ப கவனமாக இருக்கும். அதனால் எப்பொழுதும் திருவண்ணாமலைக்கு போகிறது, சிவனை கும்பிடுறது, இந்திராட்சி கவசத்தை கேட்பதெல்லாம் ரொம்ப நல்லது. ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய டைம். அஷ்டம சனி விலகிடுச்சு. வேறு என்ன வேணும்? பெற்றோர் பெரியோருடைய தேகாரிக்கத்தில் கொஞ்சம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா காது கொடுத்து கேட்கணும். கடகம் கேட்காது. ஏதாவது சொன்னாங்கன்னா அப்படியே ஓன்னு கத்தும். அந்த கத்துறதை மட்டும் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதும், ரொம்ப சந்தோஷம் ஏற்படும். தாய் வழி வரவு மேன்மை அடைவதற்கு கொஞ்சம் இறங்கி வருவது நன்மை ஏற்படுத்தி தரும். பழைய கடன்கள் பைசல் செய்து புது கடன்கள், சந்தோஷ கடன்கள் ஏற்படும். சுபவிரய பிராப்தம் ஏற்படும். ஒரே குஷியாக இருக்காங்க. அஷ்டமி சனிலாம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப பிரமாதமாக நல்ல ஒரு வாக்கு சொல்ல போகிறாங்க அப்படின்னு. எல்லாம் கரெக்டு. அஷ்டமி சனி முடிஞ்சால் கூட மழை விட்டது தூவான விடல. 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு சனீஸ்வரர் மாறிட்டார். ஆனால் அந்த இடத்துக்கு உங்களுக்கு ராகு வந்துடுறாரே. பிரச்சனை வேறு ரூபமாக வரப்போகுது. வெளிநாடோ, வெளி மாநிலமோ, வெளி ஊரோ, ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ, இவ்வளவு நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கான பலன் கிடைக்கும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த தமிழ் வருட பிறப்பு பிறக்கும் பொழுது கரெக்டாக செவ்வாய் நீச்சத்தோடு இருக்கிறார். புதன் நீச்சம், குரு பகை பெற்று போகிறான். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த கூண்டில் இருந்து வெளியே வந்த பறவை மாதிரி நீங்கள் பறக்கணும்னு ஆசைப்படுவீங்க. தயவு செஞ்சு 5 வருடம் உங்கள் மனசில் ஏற்பட்ட, உடலில் ஏற்பட்ட அனுபவத்தை மனசில் வச்சுங்க. அந்த தப்பு செய்யாதீங்க. வேறு யாருக்காவது புத்தி சொல்லுவீங்களா? யாருக்காவது சைன் பண்ணுவீங்களா? யாருக்காவது தர்மத்தை சொல்லுவீங்களா? உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பாருங்கள். புதிய முயற்சிகள் உங்களுக்கு பயன் கொடுக்கும். ஆனால் அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். திருமணம், உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம் இத்தனையும் இருந்தாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது, நீரில் பயணம் செய்யும்போது, ரயிலில் பயணம் செய்யும்போது, இரவு பயணம் செய்யும்போது நீரினால் நெருப்பினால் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். சர்வ ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு அற்புதமான காலம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். தமிழ் புத்தாண்டில் கடகராசிக்கு இத்தனை நாள் அவங்க யூஸ் பண்ண வார்த்தை என்னென்னா நிம்மதியே இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 50% இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் அது சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள். இப்படி 6 மாதமாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம்.
இந்த 6 மாதங்கள் பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட காலில் நடக்கிற மாதிரி நொண்டி நொண்டி ஸ்டிக்கை வச்சு நடக்கிற மாதிரி கொஞ்சம் அப்படி மெதுவாக ஒவ்வொரு காரியமாக சரி பண்ணுறதுக்குண்டான காலகட்டமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் நீங்கள் வீடு வாங்கலை, இடம் வாங்கலை, ஏதேனும் வாங்கலை அப்படின்னு சொன்னால் அது உங்கள் தப்பு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதேனும் வாங்கி கொள்வது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். கட்டும்போது கஷ்டமாக இருக்கும், கிரகப்பிரவேசம் பண்ணும்போது சிரிப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். மறைமுக எதிரிகள் கண்டிப்பாக இருப்பார்கள், அவர்கள் நேர்முக எதிரிகளாக மாறலாம். நீங்கள் ஃபோன் பண்ணும்போது அதை ட்ராப் பண்ணுறது, அது ஆடியோவில் இது பண்ணி வச்சுக்கிறது, நீ அன்றைக்கி என்ன தெரியுமா சொன்னால், ஒன்று என்ன தெரியுமா சொன்னேன், இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துருக்கணும். அது மாதிரி மாந்திரீக தாந்திரிக விஷயங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பித்ரு காரியங்கள்லாம் சில டைம் விட்டுருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இங்கே பூஜை பண்ணால் அங்கே போகுமா அப்படின்னு யாராவது கேட்டால் போதும், அதை அப்படியே நம்பிடுவீங்க. சில பேர் ரொம்ப பக்தியாக இருந்தால் அவங்கள பார்த்து அப்படியே மாறுவீங்க. அப்படியே ரொம்ப ஃபேண்டஸியாக இருந்தால் அதை பார்த்து அப்படியே நம்புவீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இடமாற்றம் பண்ணும் பொழுது கவனம் என்பது தேவை. வெளிநாடு, வெளியூர் அது சம்பந்தமான பிரயாணங்கள் கவனமாக பிரயாணம் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கடகராசி என்பர்கள் நிறைய சம்பாதிக்கிறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்களை சுற்றி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. இந்த காலகட்டத்தில் அதை பயன்படுத்தி கொள்வது நல்லது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. கடகராசி என்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாட்டோட இந்த வருஷத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக அமையும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் விரைய குருவாக வராரு, ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது வராங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு பேலன்ஸ்டு நெகட்டிவ் பலனாக தான் வரும். ஸோ இது வந்து எதிர்பாலினத்துடன் உள்ள நட்பில் எச்சரிக்கை தேவை. கடகராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும், பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும், ஆப்போசிட் செக்ஸில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது வந்து உள்ள எதிர்பாலினத்துடன் உள்ள நட்பில் வந்து தேவையில்லாத அடுத்த லெவல் போய் அதனால் ஆரோக்கியம் கெடும், பணம் கெடும், பெயர் புகழ் கெடும், இது போன்ற பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதனால் குடும்பத்திலும் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரத்தால் பணவிரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாட்டில் வந்து தடை உண்டாகும். ஏன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வரதுனால குலதெய்வத்தில் தடை ஏற்படும். அதெல்லாம் மீறி நம்ம போகணும். குலதெய்வங்களுக்கு போகலான்னு நினச்சா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும், போக முடியாத ஒரு சூழல் ஏற்படும். காது மூக்கு தொண்டை இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள் பாதிப்பு வரும். கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். விட்டு கொடுத்து போனால் குடும்பத்தில் அமைதி நிலவும். தாயாரின் ஆரோக்கியத்தில் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். இருப்பிடத்தில் தொந்தரவுகள், செலவுகள் வரும். ஏதாவது ஆல்டர்னேஷன் செலவு வந்துகிட்டே இருக்கும், வண்டி வாகன செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். இருதய நோய் உள்ளவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய கட்டிடங்கள் கட்டுறவங்கலாம் இந்த டைமில் யோசனை பண்ணணும். திருப்பதி ஒரு முறை இந்த கடகராசிக்காரங்க போய்ட்டுறது ரொம்ப நல்லது. சிம்ம ராசி பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தாலே போதும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு எல்லாம் இந்த அஷ்டம சனியெல்லாம் சனி கெட்டு போகிற இந்த காலகட்டம் தான். அடுத்த 2.5 வருடம் தான் சிம்ம ராசி ஜெயிப்பாங்க. எழுதி வச்சுக்கணும். 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியான சனி அஷ்டமத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் தான் ராஜயோகம்னு இருக்குது. அந்த ராஜயோகத்துக்கு உட்பட்ட அமைப்பு தான் சிம்மத்திற்கு. வண்டியில் நீங்கள் கவனமாக போகலன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? வண்டியில் வித்தை காட்டினீங்கன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஜென்மத்தில் கேது வந்தாலும் மக நட்சத்திரத்தை தன்னுடன் வைத்திருக்கக்கூடிய ராசி வந்து சிம்மம். 7இல் ராகு வந்தாலும் குருவின் பார்வை 1 வருஷத்துக்கு உங்களுக்கு இருக்குது. அதனால் திருமண தடையெல்லாம் தவிடுபடியாக்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக மனைவி கேட்டுக்கொண்டிருந்ததோ அல்லது கணவன் கேட்டுக்கொண்டிருந்தோ, சிம்மராசி கணவனாக இருந்தால் மனைவியுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார், மனைவியாக இருந்தால் கணவனின் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பார். 11ஆம் இடத்தில் குரு வரக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷம், பிள்ளைகளுடைய நீண்ட நாள் பிரச்சனை தீந்துரும். அதே போல் தைரியம் ஏற்படும். தைரியம் வந்துச்சுன்னா எல்லா சனியும் ஒன்றா சாப்பிட்ருவாங்க. சிம்மத்துக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், தூக்கம் மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். மற்றவங்க விஷயத்தில் தேவையில்லாத பர்ஃபெக்ஷன் பார்க்குறத விட்டுருணும். பிரமாதமான வருஷம். வண்டி வாகனம் எல்லாம் டபுள் ஜாக்பாட் அடிப்பாங்க. அரசியலில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் தோற்று போவார்கள் என்று யார் சொன்னாலும் நம்ப வேண்டாம். ஜெயித்து விறுவிறுப்பாக மீண்டும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் அதிக நன்மைகள் ஏற்படும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணுவான். வண்டி ஓட்டுறச்ச திடீர்னு ஃபோனை ஆன் பண்ண வைப்பான். பண்ணக்கூடாது. தேவையில்லாத மற்றவங்க விஷயத்தில் போயிட்டு அவர் ரொம்ப நல்லவர், நீ போய் அவர் விஷயத்தில் ஏன் போகிறேன்னெலாம் தகராறுக்கு போகக்கூடாது. அக்கம் பக்கம் நெய்பர்ஸு மற்ற விஷயம், பெற்றோர் பெரியவர்களுக்கும் அனுகூலம் ஏற்படும். சிம்மராசி குழந்தைகளுடைய பெற்றோர்கள் பெரிய சக்ஸஸ் ஆவாங்க. அதனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஸோ ஆக மொத்தத்தில் அஷ்டம சனியை பற்றி
சந்தோஷமாக இருக்கக்கூடிய ராசி என்னை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி. நீங்கள் என்ன இவ்வளோ மெல்ல பயந்துக்கிட்டே கேட்குறீங்களே? அவங்க சொல்கிறத பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜோதிடர்கள் இருக்கிறத சொல்கிறாங்க, ஆனால் அதிலேருந்து எப்படி வெளியே வரணுங்கிறதுக்கு தான் ஜாதகம் பார்க்குறோம். அப்போது இதுக்கெல்லாம் பயப்படுறவங்களாம் நீங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஏங்க எல்லாம் போயிட்டு வாங்கப்பா. அவங்க யார் எப்படி இருந்தாலும் சரி, இதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய மனோ தைரியமுடையவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இந்த சலசலப்புகளை அஞ்சறதில்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த கேது ஜென்மத்துக்கு வந்துடுறார், ஞானத்தை கொடுத்துருவார். குலதெய்வ வழிபாடும் பித்திருக்களுக்கு தர்ப்பணமும் இதை ஒழுங்காக நீங்கள் செஞ்சீங்கன்னா, எந்த கிரகங்கள் அஷ்டமி சனி சார், 7ஆம் இடத்துல ராகு இருக்குது சார், குரு நீச்சப்பட்டு போயிடுறார் சார், இப்படின்னு எல்லா மைனஸும் சொல்லிட்டு வந்தாலும் அந்த குலதெய்வம் ஒன்றுமே உங்களை காப்பாற்றிடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கான இயல்பு எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மனோ தைரியமும் மன நிம்மதியும் தெளிவான சிந்தனையும் தெளிவான தீர்க்கமான முடிவும் எடுக்கக்கூடியவர்கள் நீங்கள். அதில் அந்த ஞானக்காரகன் உட்கார்றதுனாலேயும் ஒன்று வெளிவட்டார பழக்கத்தை கூட விட்டுருங்க, குடும்பத்தில் நிம்மதி எழுந்துடாதீங்க. ஒரு மனிதன் குடும்பத்தில் நிம்மதி இருந்தால் எங்கே வேணாலும் ஜெயிக்கலாம். ஆகவே மனைவியிடத்தில் மிக கவனமாக இருங்களும். மனைவியிடத்தில் தோற்றுப்போங்கள், வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம். மொத்தத்தில் சூதனமாக இருந்தீங்கன்னா இந்த விஸ்வாவசு அற்புதமான காலமாக இருக்கும். நிதானமாக முடிவெடுங்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அதாவது பொதுவாகவே அஷ்டம சனி காலே கஷ்டகாலகன்னு மந்திரத்தில் சொல்லியிருக்க. அஷ்டம சனி காலத்தில் கஷ்டகாலங்கள் கண்டிப்பாகவே அவங்க ஏற்படும். மேடம் இது ரெண்டே விஷயந்தான். என்னென்னா அறிவு எமோஷ்னல்னு ரெண்டெண்ணம் இருக்குல்ல பார்த்தீங்களா. சில நேரங்கள் எமோஷ்னலாக இருக்கும்பொழுது அறிவு கெட்டு போயிடும். அறிவாக யோசிக்கும் பொழுது எமோஷ்னலாக யாராவது பேசினா திருப்பியும் அறிவு கெட்டு போயிடும். ஸோ இந்த இடத்துல இவங்க நிறையா கொஞ்சம் அப்படியே குழம்புவாங்க. அதாவது அறிவு எமோஷ்னல் ஃபேமிலின்னு வரும்போது அப்படியே ஒரு குழப்பங்கள் இருக்கும். திருப்பி வேலைன்னு வரும்பொழுது அதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத சூழ்நிலை. இந்த ரெண்டுலேயும் போட்டு தவிக்கங்காட்டி இது ஃபேமிலி, படிப்பு, பணம், ஆரோக்கியம், இது எல்லா விஷயத்துலையும் சேர்ந்து யோசனை 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 இந்த 3 விஷயங்கள்ல இருக்கும். இவங்களை காப்பாற்றுறது ஒன்று இவங்களுடைய இளைய சகோதரர் ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கலாம். அல்லது கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர். இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு அஷ்டம சனி நடக்கிறவங்களுக்கு பிரச்சனையா இல்லை கூட இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக பிரச்சனை இருக்கும். ஏன்னா இவர் பேசுகிறது பூரா காலையில் இன்றைக்கி கண்டிப்பாக பாரு நான் ஜெயிச்சிருவேன், பாரு நான் இந்த உலகத்திலே பெருசாக வருவேன் இப்படி சொல்லுவார். ஓ அப்படியா, ஓகே. சாயந்தரம் என்ன வாழ்க்கை, எங்கேயாவது போய் மலையிலேருந்து கூச்செல்லாம் மட்டுருக்குன்னு. ஓ அப்படியா, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்பவும் ஓகே சொல்லி அப்பவும் சமாதானப்படுத்தணும். ரெண்டுமே இவர்களுடைய வாயில் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் இந்த சிவாஜி படத்தில் கடைசியில் 1 ரூபா சொல்லி தலையா பூவான்னு கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி சில நேரங்களில் இவங்களுக்கு ஒரு டாஸ் மைண்டே இருந்துட்டு இருக்கும். இதுவா அதுவா இதுவா அதுவாங்கிற இந்த எமோஷனலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இவங்க இதுதான் அனுபவிப்பார்கள் இந்த காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் சனிக்கிழமை சனீஸ்வரர் வழிபாடு, தான தர்மங்களை நிறையா பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்னு சொல்லும்போது திருநள்ளார் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் சிம்மராசி அன்பர்கள். 2 பிரச்சனை. ஒன்று அஷ்டம சனி நடக்குது, இன்னொன்று ராசிக்கு கேது பகவான் வராரு. ஸோ இது ரெண்டுமே பாசிட்டிவ் சொன்னாலும் பலிக்காது. ஸோ நெகட்டிவ் தான் அதிகம். ஸோ இது என்ன ஆகுன்னா, இந்த ராசிக்கு கேது வரும்போது தான் ஒருத்தங்க தப்பான வழிக்கு போவாங்க. ஸோ மரபு தகுதிக்கு மீறிய உறவால், அஃபேரால் குடும்பம் 2ஆக போகிறது, அதில் பிரச்சனை வருது. தகுதிக்கு மீறிய நண்பர்களால் அவமானம், பண விரயம் உண்டாகிறது. அதனால் இந்த அடுத்த ஒரு வருஷத்துக்கு புதுசாக ஒருத்தங்கிட்ட பழகிறாங்கன்னா அவங்கள நம்பி பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, கடன் கொடுக்குறது, வீட்டு கூட்டுறது, வீட்டு விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணால் அது அவங்களுக்கே அது ரொம்ப பெரிய பேக் ஃபயர் ஆகிடும். அதே மாதிரி குடும்பத்தில் இது வரைக்கும் குழப்பங்களே இல்லாத குடும்பத்தில் கூட இந்தமாதிரி குழப்பங்கள் வரும். சிம்மராசிக்காரங்க ஆணாக இருந்தால் அவங்களுடைய ஒய்ஃப் பேர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சிம்மராசி ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா ஆண்கள் அவருடைய ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்படி 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சுமையாக இருப்பாங்க. இந்த டைமில் டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பூனை உடனே எலியை சாப்பிடாது, காலை உடைக்கும், கண்ணை நோண்டும், ஒரு சித்திரவதை பண்ணும். அந்த மாதிரி குடும்பத்திலையும் சமுதாயத்திலையும் சித்திரவதை அனுபவிப்பாங்க. பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்படும். ஆற்றுல போட்டாலும் அளந்து போகணுன்ற மாதிரி இந்த டைமில் தேவையில்லாத பணத்தை போட்டு லாஸ் ஆகிடுவாங்க. இளைய சகோதரத்தின் ஆரோக்கியத்தில் பாதிப்பு உண்டாகும். கவலையால் மன உறுதி குறையும். கடவுள் நம்பிக்கை இந்த டைமில் அதிகமாக வரும். ஸோ தொழில் பண்ணுறவங்களுக்கு கடன் அதிகரிக்கும். லவ் பண்ணுற சிம்மராசிக்காரங்களுக்கு பிரேக்கப் ஆகிற வரைக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஃபேமிலியில் நிறைய டிஸ்பியூட் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஒரு நாட்பட்ட நோய் மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கின்ல ப்ராப்ளம் அந்த மாதிரி வரத்துக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி பேட் ஹேபிட் இந்த டைமில் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப் லாங் விட முடியாது.
ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் இதெல்லாம் அஷ்டம சனியில் ஒருத்தன் கற்றுக்கிட்டாங்கன்னா அதை நிறுத்தவே முடியாது. ஸோ இதெல்லாம் குறைக்கிறதுக்கு மாதம் ஒரு முறையாவது சனிக்கிழமை அன்று சிவன் பார்வதி இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் சிவன் பார்வதி இருக்கிற இடத்துல ஒரு நெய் விளக்கு போட்டு வரணும். சனி பிரதோஷம் வருடத்துக்கு 2 முறை வரும். அதை மிஸ் பண்ணாமல் இவங்க போயிட்டு இருந்தாங்கன்னா உக்கர பலன் கொஞ்சம் கம்மியாக வரும். கன்னியா ராசி எந்த முடிவு எடுக்கிறதாக இருந்தாலும் ஜூலை 14 டக்குன்னு எடுத்துரும், யோசிக்கவே கூடாது, ரொம்ப நல்லா வரும். சித்ரா பௌர்ணமியில் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். உடன் இருப்பவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ணுவார்கள், அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதில் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கன்னியா ராசிக்காரர்களுக்கு இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். 7ல் சனி இருந்தாலும் உடற்பயிற்சி தான். காலையில் எழுந்தவுடனே பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த 7ல் இருக்கக்கூடிய சனி விசேஷமான நல்லது கொடுப்பார். எல்லா விதத்திலும் வார்த்தைக்கு மரியாதை மதிப்பு ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். சத்ரு நாசம் ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் இருந்து ஒன்று எதிரிகள் சரண்டர் ஆவார்கள், இல்லை எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்து பயணங்கள், கடல் கடந்த தொழில், கடல் கடந்த உத்தியோகம், கடல் கடந்த கௌரவத்தை பெறக்கூடிய அமைப்பு கன்னிக்கு காணப்படுகிறது. தொழிலில் கண்டிப்பாக ஒரு மாற்றம். அரசியலில் இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு புது விஷயம் செய்வார்கள். அந்த அளவுக்கு தைரியத்தை பெறக்கூடிய அமைப்பு இந்த விஸ்வாவசில் ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் அலர்ஜி தான் ரொம்ப முக்கியம். சாதாரண சளி தொந்தரவு கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கலன்னா மாட்டிப்பீங்க. நீங்களே கடைசியாக டாக்டரை பார்க்குறதுக்கு யோசிப்பீங்க, எல்லாமே என்ன அப்படி போகலாம் இப்படி போகலான்னு இருப்பீங்க. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க. வாகனத்தில் கண்டிப்பாக கவனமாக இருப்பது முக்கியம். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். மற்றவங்க குடும்ப விஷயத்தில் பஞ்சாயத்து போனீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு எந்த பஞ்சாயத்து தலைவர் வந்தாலும் தீர்க்க முடியாது, அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடாத கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு பிரமாதம், சந்தோஷம் ஏற்படுத்தி தரும். கன்னியா ராசிக்காரர்கள் திருமலை திருப்பதியில் ஒரு நாள் தங்குவது விசேஷம். கன்னி ராசிக்கு பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொன்னால் வெறும் லைஃப் பார்ட்னர் மட்டுமே பார்ட்னர் இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். அதில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர் ஒரு 10,000 ரூபா செக்கு எடுத்துட்டார் சார், அவர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் வந்து மனைவியிடம் தோற்று போங்க. நீங்கள் எப்போவுமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா மனைவியை ஒரு முறையாவது ஜெயிக்க வச்சு பாருங்கள், அப்போ வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனிக்கணும். இந்த குரு ஸ்தான பலத்தை விட பார்வை பலம்னு சொன்னேன். 5ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால அதிக சம்பளம், மன நிம்மதி, சந்தோஷம், ஊர் விட்டு ஊர் போகிறது, நாடு விட்டு நாடு போகிறது அப்படின்னு சுப பலன்களாக சொல்லிட்டு போகலாம். திருமண வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும். ஒன்று சொல்கிறேங்க, கணவன் மனைவி இது வரைக்கும் பிரச்சனையாக இருந்ததுன்னா 3வது மனுஷனுடைய பஞ்சாயத்தை தூர தூக்கி போடுங்க, உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துங்க. குழந்தை பாக்கியம் வரும், வீடு வாங்கலாம், சொத்துக்கள் சேரும். ஆனால் இதற்கெல்லாம் தேவை அந்த ராகு வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது. நினைத்ததை சாதிக்கலாம். செவ்வாய்க்கிழமையில் துர்க்கைக்கு வழிபட்டிங்கன்னா ராகு போல கொடுப்பார் இல்லை. ஆகவே மிக தெளிவாக குருவையும் ராகுவையும் இந்த ஆண்டு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சிருங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தில் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு வேலை வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதாவது இந்த வேலைக்கு ஏற்ற ஸ்பீடில் இவங்களும் அந்த ஃபோர்ஸாக ஓடினாங்கன்னா எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சிருவாங்க. இல்லைன்னா வேலை ஸ்பீடாக ஓடிட்டுருக்கு, இவங்க ஸ்லோவாக ஓடிட்டுருப்பாங்க. அப்போது நிறைய பேர் அட்வைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இத்தனை நாள் ரொம்ப ஸ்டக்காக இருந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கைகூடி வரதுக்குண்டான வாய்ப்புகள். 5வது மாதத்துலேருந்து 8வது மாதம் கடைசி வரைக்கும், ஆகஸ்ட் மாதம் கடைசி வரைக்கும் இவங்க எல்லா விஷயத்திலும் கவனம் தேவை. பேசுகிறதுல, ஃபோனில் பேசுகிறதுல, மற்றவங்களுடைய விஷயத்தில் கலந்துக்கிறதுல, கணவன் மனைவி பிரச்சனைகளில் இவங்க போய் பேசுகிறதுல, அல்லது இவங்க ஃபேமிலி இஷ்யூவில் ஏதேனும் ஒரு விஷயத்தில் பேசுகிறது, இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். படிப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மட்டும் தடங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்பில் மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, கவனம் என்பது தேவை. எலக்ட்ரானிக் சம்மந்தமான விஷயங்கள் இவங்களுக்கு
விசேஷமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் புதிய வேலை வாய்ப்பு, பேசாமல் வேலையை விட்டுட்டு தொழிலுக்கு போயிடலாமாங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக எடுத்து செயல்பட்டால் வெற்றிகள் குவியக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமண விஷயங்களில் ஒன்று ஏஜ் வித்தியாசமாக, அதாவது பெண்ணுக்கு ஏஜ் ஜாஸ்தியாகவும் இவங்களுக்கு கம்மியாகவும், அல்லது ஏஜ் ரொம்ப வித்தியாசமாக திருமணம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இல்லை நான் இது பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஜாதகம் மாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்க, இவங்க இந்த டேட்டாவை தப்பாக சொல்லிட்டாங்க, இதுக்கு முன்னாடி இப்படி பேசுனாங்க, இப்போ இப்படி பேசுனாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அந்த வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்கிறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கு. அதேமாதிரி கடன் வாங்குறதுல, லோன் எடுக்கிறதுல, கிரெடிட் கார்டில், ஆன்லைனில் இந்த ஆப்பிள் மூலமாக இது பண்ணுறதுல, இதில் எல்லாம் அகலக்கால் வைக்கப்படாது, மற்றவங்களுக்கு கையெழுத்து போடப்படாது. இந்த விஷயத்தில் கவனமாக இருந்தால் போதும். நினச்ச விஷயங்கள் இவங்களுக்கு நிறைய நடக்கும். அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதே சமயத்தில் புது காரியத்தை ஜெயித்து வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளவு தோல்வியை கண்டாலும் வெற்றிகளுக்காக வெயிட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அமையறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா மீனாட்சி அம்பாள் வழிபாடு, மூகாம்பிகை வழிபாடு, தாய் மூகாம்பிகை வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் அற்புதமான வழிபாடாக அமையும் கன்னிராசி அன்பர்களுக்கு. கன்னிராசிக்கு பேலன்ஸ்டான பலன் மேடம். ஏன்னா கேது பகவான் விலகிறாரு, 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வரது மட்டும், 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் பதவி பறிப்போகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் தொழிலில் அதிகமாக கவனமாக இருக்கணும். ஆனாலும் லாபம் கிடைக்கும். வேலை விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ வெகு காலமாக மனதில் இருந்த ஏக்கங்கள் தீரும். புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி கொஞ்சம் மகிழக்கூட ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்துல கேது வரதும், ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது, 6ஆம் இடத்துக்கு ராகு வரதெல்லாம் அந்த வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கும். ரொம்ப நாள் ட்ரை பண்ணிவிட்டு கிடைக்கலன்னு சோர்ந்து போனவங்களாம் கூட இந்த டைமில் போகலாம். உடனே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் சிறப்பாக இருக்கும். அரசியல் உள்ளவர்களுக்கு வெற்றியும் அதிகாரமான பதவியும் கிடைக்கும். இந்த நவம்பருக்கு பிறகு சிலருக்கு நீதிமன்றத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த வழக்குகள்லாம் சாதகமாக முடியும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். குழந்தை இல்லாத கன்னியாராசிக்காரர்களுக்கு குழந்தை ஏற்படும். குழந்தை இருக்கின்றவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். உல்லாச பயணங்கள்லாம் வரும். நெகட்டிவ்னு பார்த்தா கணவன் மனைவி உறவில் நெருக்கம் கம்மியாகும். 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இந்த 2 பேருக்குள்ள தாம்பத்தியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கான நேரத்தை அவங்க ஒதுக்கணும். ஸோ கூட்டு தொழில் பண்ணால் நஷ்டம் பண்ணிடுவாங்க. யாராவது உங்கள் இப்போ கன்னிராசிக்காரங்க என் கூட பிஸ்னஸ் வாப்பா, கன்னிராசிக்காரங்க யாராவது உங்களை பிஸ்னஸ்க்கு வாங்கன்னு யாராவது கூப்பிட்டாங்கன்னா பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, அவங்கள ஸ்கேம் பண்ண போகிறாங்க. 6ஆம் இடத்துல ராகும், 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால. ஸோ அதில் பாருங்கள், கல்யாணமாகாத கன்னிராசிக்காரங்களுக்கு ஈக்குவலாக ஏஜில் கல்யாணம் ஆகும். எனக்கு 33 ஆகுது, எனக்கு நான் 29 வயசில் நான் ஏஜ் கம்மியாக நான் கல்யாணம் பண்ணணுன்னு ஜென்ஸ் எதிர்பார்த்தாலும், எனக்கு 29 ஆகுது, ஏன் ஈக்குவலாக ஏஜில் தான் கல்யாணம் வேணும்னு பெண்கள் எதிர்பார்த்தாலும் கல்யாணம் தாமதமாகும். ஸோ அதனால் ஏஜ் டிஃப்ரென்ஸ் பெருசாக பார்க்காம குறை சொல்லாமல் ஏற்றுக்கிட்டால் கல்யாணம் உண்டாகும். அதே மாதிரி தூக்கம் கெடும். ஸோ இந்த டைமில் நிம்மதியான தூக்கமே வராது. நைட்டு வேலை இருக்கும், பகலில் தூக்கம் வரும், பகலில் தூங்கிட்டால் நைட்டு தூக்கம் வராது. இப்படி தூக்கத்தில் பிரச்சனைகள் வரும். ஸோ கடன் யாருக்கா கொடுத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கடன் யார்ட்டா கொடுத்தா கடன் திரும்ப வராது. பணம் வாங்கினவங்க ஒன்று ஊரை விட்டு ஓடிடுவாங்க, இல்லை அவங்களுக்கு உடல்நிலை கேட்டு இருக்கிற நிலைமையிலேருந்து ரொம்ப கீழே போயிடுவாங்க. அவங்ககிட்ட கடனே கேட்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கடன் யார் கேட்டாலும் இல்லைன்றங்க. மருத்துவ செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். மருத்துவ செலவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் அதில் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த ஆண்டு முழுக்க எல்லா பெருமாள் கோயிலையும் சுதர்சன சக்கரத்தில் சுதர்சனம் இருப்பார். அதாவது சக்கரத்தாழ்வார் இருப்பாங்க. சுதர்சன நரசிம்மருக்கு பின்னாடி சக்கரத்தாழ்வார் இருப்பாங்க. அந்த சக்கரத்தாழ்வாருக்கு மாதம் ஒரு முறையாவது புதன்கிழமை போய் ஒரு துளசி மாலை போட்டு வந்தீங்கன்னா கன்னியாராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்க சனிக்கும், 6ஆம் இடத்துல இருக்க ராகுக்கும், 12ஆம் இடத்துல இருக்க கேதுவோடைய தொந்தரவும் கட்டுக்குள்ளே இருக்கும். துலா ராசிக்காரங்களுக்கு ரிஷபம் துலாமெல்லாம் இந்த வருஷத்தில் சனி அவங்கள அவ்வளோ 2.5 இயர்ஸ் காப்பாற்றுறார். பட்டீஸ்வரம் துர்கையை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்தால் போதும், இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் எந்த துர்கையாவது சரண்டர் ஆகிடும். எல்லாமே A+ஆக காட்டுது. ஸோ நல்லபடியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியது உங்கள் சாமர்த்தியம். ஜோதிடத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய பொது பலன்கள் என்பது 30% பண்ணாவே பெரிய விஷயம். இப்போ 30%ல் இந்த 30% நல்லது நடக்கக்கூடிய ராசியில் யார் வருதுன்னா துலாம். பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் கண்டிப்பாக பார்த்துக்கணும். குலதெய்வத்தை கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. இந்த வருஷம் ஆரம்பித்தோம் எல்லாமே நல்லது நடக்க போகுது. அனுகூலம் ஏற்பட போகுது, லாபம் ஏற்பட போகுது. தேகாரோக்கியத்தில் உங்களுக்கு சனி உச்சமாகிற ராசி. சனி உச்சமாக இருந்தாவே, சனி ஆட்சி, சனி உச்சம் எல்லாம், சனி நீச்சம்லாம் இருந்தாவே நான் சொல்கிறது தான், கோயிலுக்கு போறியா சாமியை கும்புறையெல்லாம் முக்கியம் கிடையாது. எக்ஸசைஸ் பண்ணியே தீரணும். முதுகுத்தண்டுவடம் காலில் அதிகமாக பாதிப்பு உள்ளான ராசி துலாம் தான். எங்கே வேணுமா இப்போ கணக்கு போட்டுக்கலாம். அதனால் இதுக்கு உண்டான உடற்பயிற்சியில் குறிப்பாக யோகாவை தெரிஞ்சு பண்ணுவாங்க, நல்லா அப்படியே விட்டுருவாங்க.
கவலையே பட மாட்டாங்க. அப்புறமா பார்த்தா எனக்கு இது தெரியும், இவங்களே குருவாக இருப்பாங்க. 100 புஸ்தகம் 1000 புஸ்தகம் படிக்கக்கூடிய ராசியில் யார் வருதுன்னா துலாம் வரும். சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி. அதனால் எல்லா விதத்திலும் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வண்டி வாகனம் அதிகமாக வாங்கக்கூடிய ராசி இந்த வருஷத்தில் இவர்கள் தான். வீடு அமைப்பு மாற்றுவது, இன்டீரியர் பண்ணுவது, புதுசாக ஒரு ரூம் போடுறது, இல்லைன்னா 2 பெட்ரூம்லேருந்து 3 பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு போகிறது, பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த தடைகள் நிவர்த்தி, பிள்ளைகள் வாழ்க்கையில் அனுகூலம் ஏற்படுவது, பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இந்த சிக்கல்லாம் தீர்வது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை, பழைய பிரச்சனைகளிலிருந்து மீள்வது, அப்பாடா என்ற நிம்மதி, தொலைதூர பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, அரசியலில் அனுகூலம் ஏற்படுவது, நீதிபதிகளில் பெரிய பேர் பெறுவது, வழக்கறிஞர்களாக இருந்தவர்கள் நீதிபதிகளாக ஆகுவது, மருத்துவத்துறையில் பெரிய விருதுகளை பெறுவது, நோபல் பரிசுக்கு வரைக்கும் உங்கள் பேர் ரெக்கமெண்ட் ஆகுது, பத்மஸ்ரீ பெறுவது, எல்லாமே துலாத்துக்கு பாசிட்டிவாக இருக்கும். அதே சமயம் இந்த சுறுசுறுப்புக்கு பங்கம் ஏற்பட்டுதுன்னா இந்த விஸ்வாவசு இல்லை, அடுத்தது பிரபவ கூட உங்களுக்கு நல்லது தான். எல்லாமே கிரகங்கள் அடுத்த 2.5 வருடத்திற்கு உங்களுக்கு சூப்பராக கொடுக்கறதுக்கு இருக்குது. அதை கெடுத்துக்கினீங்கன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியும். சும்மா ரீல்ஸ் பார்த்துக்கினே ஓட்டின்னு இருந்தீங்கன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியும். ஓடியவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 9ஆம் வீட்டில் இருந்தாலும் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறார். எல்லாம் கரெக்டு. இது கிடைக்கும், அது கிடைக்கும், வேலை கிடைக்கும், கல்யாணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வீடு வாங்கலாம், எல்லாம் சுப பலனாக கிடைக்கும். நான் சொல்லி தானே நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போய் போட்டியில் வைக்க போகிறீங்க. ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடத்த சொல்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய குறிக்கோள். உங்கள் உடல் ஆரோக்கியம், யூரினரி சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடோ வெளி மாநிலமோ போகும்போது உங்களுக்கு அந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கும். சுப பலன்கள் ஏராளமாக இருக்குது. வருமானங்கள் கூடும், கடன் தீரும், சுப பலன்களால் வீடுகள் வாங்கலாம், வீடு இல்லை வீடுகள் வாங்கலாம். அப்படி நிறைய உங்களுக்கு சுப பலனாக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களை நம்ம சொல்லும்போது அதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா அற்புதமான ஆண்டாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். தமிழ் புத்தாண்டில் துளாராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்க்கும்பொழுது இவர்களுக்கு வேலை வாய்ப்பில் கவனம் என்பது தேவை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உற்றார் உறவினர் மத்தியில் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தட்ட சொன்னிங்கன்னா அப்படி ரகசியமாக போய் ரகசியமாக சொல்லி தனக்கே ரகசிய மெசேஜ் வந்துடும். இது நம்ம சொன்னதாச்சே அப்படின்னு அவர்களுக்கே தெரிய வரும். இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வாழ்க்கையில் ஒரு 2-3 வருஷமாக படாத பாடுபட்டவங்களுக்கு இப்போ ஒரு அப்பாடா பரவாயில்ல, பேசாமல் எங்கேயாவது ஊர் விட்டு மாறிடலான்ட்டு இருந்தால் இல்லை மாறிட்டேன் இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்லா இருக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள், மாறி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இரும்பு சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்க, ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்துக்காக இன்சூரன்ஸை பயன்படுத்தக்கூடிய தொன்மைகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைன்னா நீங்கள் அதை போட்டுக்கிறதும் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்சூரன்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அந்த சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக உண்டு. கால் சம்பந்தமான உபாதைகள் இருக்கும், கவனம் என்பது தேவை. சின்ன சின்ன விஷயங்களில் கோவப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. துளாராசி அன்பர்கள் பண விவகாரங்களில் அதை எப்படி சேமிக்கிறது, அது எத்தனை % சேமிக்கிறது, அது எப்படி நல்லா முன்னேற்றுறது, இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே இவங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துளாராசி அன்பர்கள் இடம் விட்டு இடம் மாற்றங்களுக்கு நல்ல சிறப்பாகவே இருந்து கொண்டு இருக்குது. அதே சமயத்தில் கூட இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு நல்லது சொல்கிற மாதிரி சொல்லி சில நேரங்கள் கெட்டதை புகுத்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. துளாராசி அன்பர்கள் இந்த வருஷம் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா அஷ்டலக்ஷ்மி வழிபாடு இவங்களுக்கு மேலும் மேலும் அற்புதமான பலன்களை தரும் வழிபாடாக அமையும். துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பாசிட்டிவாக தான் மேடம் இருக்குது. எந்த கிரகத்தோட தாக்கமும் கிடையாது. ஸோ தொழிலில் அதிக லாபம் உண்டாகும். வெகு காலமாக இருந்து வந்த ஒரு வீடு கட்டணும்னு நினச்சவங்க, ஒரு லேண்ட் வாங்கணும்னு நினச்சவங்க, இல்லை ஒரு வண்டி வாகனம் மாற்றணும்னு நினச்சவங்க எல்லாமே மாற்றலாம். ஸோ புதுசாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். ஸோ வெளிநாடு போகிறதுக்கு துலாம் ராசிக்காரங்க ஏதாவது முயற்சி பண்ணால் அதுவும் வெற்றிகள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த நவம்பருக்கு பிறகு வந்து தொழிலில் இன்னொரு பிரான்ச் போடுறது, இன்னொரு எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அரசியலில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு கட்சி பதவி கிடைக்கும். நீதிமன்ற வழக்குகள்லாம் இருந்தவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவாக முடியும். குழந்தை இல்லாத துலாம் ராசிக்காரங்க குழந்தை ஏற்படும்.
குழந்தைகள் மூலமாக எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். வெளிநாடுகள் போகிறது, ஒரு ஊட்டி கொடைக்கானல் போகிறதுலாம் வரதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் நெருக்கம் இருக்கணும். ஸோ நெருக்கங்கள் கூடும். இந்த காலகட்டத்தில் அதிகாரமான பதவிகள் கிடைக்கும். கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்களுக்கு ஒரு கூடுதல் பொறுப்புலாம் கொடுப்பாங்க. இந்த டைமில் ரொம்ப நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருந்தால் அதுக்கு ஒரு பெரிய ரெகக்னேஷன் கிடைக்கும். ஸோ போட்டித் தேர்வு எழுதக்கூடிய துலாம் ராசிக்காரங்க, நீட் எக்ஸாமு, குரூப் எக்ஸாமு, ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு இது எக்ஸாமு, சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட் பிஎஸ்என்எல் இந்த மாதிரி போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்குலாம் இந்த டைமில் வெற்றி வாய்ப்பு ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப தடவை ட்ரை பண்ணி தோற்று போனால் கூட இந்த ஒரு வருஷம் எழுதி பாருங்கள், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஸோ சுய தொழில் செய்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வேலையில் இருக்கவங்களே கூட இந்த டைமில் ஒரு சுயமாக ஒரு தொழில் பண்ணுறதுக்கான சிந்தனைகள்லாம் வரும். சுயமாக தொழில் பண்ணி அவங்க வெற்றிகள் பெறுவாங்க. கூட்டு தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். துலாம் ராசிக்காரங்க யாராவது லவ் போயிட்டு இருந்ததுன்னா அந்த லவ் கல்யாணத்தில் போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ லவ்வும் இல்லை கல்யாணம் ஆகலைன்னா இந்த டைமில் லவ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. லவ் வந்து உடனே கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ துலாம் ராசிக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த டைமில் ஒரு புது வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது பணங்கள் வெளியில் கொடுத்துருந்தா கூட அந்த பணங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த டைமில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இந்த டைமில் வித்யா யோகம் உண்டு. ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான் போகிறதுனால இந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக படிக்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு படிச்சிருக்கீங்க, வேலையில் இருக்கீங்கன்னா அது சார்ந்த புதுசாக ஒரு எடிட்டிங் கோர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு புதுசாக ஸ்போக்கன் இங்கிலீஷ்லாம் படித்தா அதன் மூலமாக பிற்காலத்தில் லாபம் வரும். ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது வீட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுடைய மனைவி லட்சுமிக்கு ஒரு தாமரப்பூ கொடுத்து உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு நெய்வழக்கு போட்டுவாங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன நல்ல பலன்கள் டபுள் த டைமாக கிடைக்கும். விருச்சகம் சந்திரன் நீச்சம். அதனால் இந்த ராசியில் யார் சின்ன வயசுலேருந்து பெரியவங்களாக இருந்தாலும் மெடிடேஷன் கற்றுக்கிறது தான் பெரிய பரிகாரம். இவங்களுக்கு வந்து திருச்செந்தூர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக கொடுக்கும் இந்த வருஷத்தில் புத்தாண்டில். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை குழந்தை இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா பிள்ளைகளோட தான் தேவையில்லாத வாக்குவாதம் வரும். தனம், குடும்பம், வார்த்தை, மதிப்பு ஏற்படும். சுபவரிய பிராப்தம் கண்டிப்பாக ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலங்கள் காணப்படும். தேக ஆரோக்கியத்தில் தான் கொஞ்சம் போட்டு பார்க்கும் இந்த வருஷம். ஏன்னா உங்களுடைய அலட்சியம், தூக்கமின்மை, ஒரே ஆங்ஸைட்டி, ஓவர் பர்ஃபெக்ஷன் பார்க்குறது, அப்படியே எமோஷ்னலாகவே இருக்கிறது, பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடுகளால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுவது, நல்லா இருக்கிறத இதெல்லாம் கெடுத்துரும். எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் இருக்கிறத விட்டுட்டு இல்லாததை பற்றியே யோசிப்பீங்க. உங்ககிட்ட 100 சவரன் இருக்கிறத விட்டுடுவீங்க, 4 சவரனை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பீங்க. இது தேவையான்னு யோசிச்சு பாருங்கள். அதான் உங்ககிட்ட இருக்க வண்டி வாகனம்லாம் அனுகூலமாக இருக்கும். மற்றவங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதிலே நிற்கிறது. ஹாப்பியாக இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கக்கூடிய ராசி விருச்சகம். ஏன்னா நிறைய சக்ஸஸ் கிடைக்கும். 10ல் கேது இருப்பதனால ஏதாவது ஒரு தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக எது ஸ்டார்ட் பண்ணாலும் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் ஒரு அபிஷேகம் ஆரம்பிச்சிங்கன்னா அது தடையில்லாமல் சக்ஸஸ் ஆகிடும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி தரும். பிள்ளைகளுடன் தான் அதீத கவனமாக இருக்கணும். கர்ப்பஸ்திரீகள் மருந்து மாத்திரைகளோட டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை மீறவே கூடாது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகளுடைய வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் கேட்டுக்குங்க. கொடுத்த வாக்கை எல்லா இடத்துலையும் காப்பாற்றக்கூடிய அதே அற்புதமான வருஷம் இந்த விஸ்வாவசு வருஷம் விருச்சகத்தில். விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ, ரெண்டாவது பகலில் யார் பலம், இரவில் யார் பலம், எந்த கிரகத்தினாலும் நமக்கு ஆக்சிடெண்ட் ஆகும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்படி பார்க்கும்போது பகலில் வந்து கொஞ்சம் பயணத்தை கவனமாக போகிறது நல்லது. இரவு பயணம் அப்போ போகலாமா அப்படின்னா டிரைவர் போட்டுக்கிட்டு நீங்கள் போகிறது நல்லது. இல்லைன்னா பக்கத்துலேயே எதுனா ஒரு ஊரில் தங்குற மாதிரி இருக்கிறது நல்லது. விரயங்கள் நிறைய இருக்கும், கடன்கள் இருக்கும். எப்பவுமே கடன் வருதுன்னா உங்களுக்கு பேங்க்கில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கோர் இருந்தால் தானே லோன் கிடைக்கும். ஆகவே அது இருக்குது. ஏற்கனவே பழைய கடன் இருக்கே சார், அது என்ன பண்ணலாம், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வருமானங்களும் கூடும். ஊர் விட்டு ஊர் போனால், இடம் விட்டு இடம் போனால் மருத்துவ செலவு தாயாருக்கு இருக்கும்னு சொன்னேன். கைவைத்தியம் பண்ணுறது, இல்லைன்னா நீங்களே ஏதோ ஒரு வைத்தியம் பண்ணுறது, இதெல்லாம் விட்டு டாக்டர் சொல்கிற மருந்தை ஒழுங்காக வாங்கி கொடுங்க. பெரிய சர்ஜரியில் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம். இதை எல்லாத்தை விட பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர்னால உங்களுக்கு சில விரயங்கள் இருக்கும். அது சுப விரயங்களாக மாற்றுறது புத்திசாலித்தனம். ஏன்னா
உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு தீர்க்கமான முடிவு எடுத்து சந்தேகத்தை விடுத்து தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான முடிவு எடுத்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி அதிகமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். விருச்சிக ராசியில் இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா இவர்களுக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் தட்டி தட்டி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. குழந்தைகளுடைய ஆரோக்கிய ரீதியான பயங்கள் இவங்களுக்கு நிறையா இருந்துகிட்ருக்கு. இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அதாகுமோ இதாகுமோங்கிற பயங்கள் இருக்கும். இடமாற்றத்தில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்னோடய இடத்துல வந்து வாடகை கால் வரல, எனக்கு வந்து இதனால் வருமானம் கெட்டு போச்சு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு அது மாறும். 7வது மாதத்துலேருந்து 9வது மாதம் வரைக்கும் இடம், வீடு, பொருள், வாகனங்கள் விற்க வாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வருமானங்கள் தேடி வர்றதுக்குண்டான ஒரு அமைப்பை கொண்டதாக இருந்து கொண்டிருக்கும். சில பேர்கிட்ட நண்பர்கள்ட்ட பழகும் பொழுது அவங்க கவனம் என்பது தேவை. ஆரோக்கியத்தில் அக்கறை சேர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் சில மூச்சு பயிற்சிகள்லாம் பழகி கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப சொல்லிவிட்டோம்னா அதுக்கப்புறம் ஆபத்து வரும். அப்போ நீங்கள் அப்போது இது ஏன் என்கிட்ட மறைச்சல்னு நல்லது சொல்ல போய் கெட்டது எனக்கு தேவையா அப்படின்னு திருப்பி அவளே தேவையான்னு 4 தடவை கேட்டுப்பா. அதே மாதிரி ரொம்ப நெருங்கி பழகிறவங்ககிட்டையும் அதே சமயத்தில் ரொம்ப அன்பாக இருக்கிறவங்ககிட்டையும், அதாவது புது நபர்கள்ட்ட எதற்காக இந்த இன்டென்ஷன் இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதை தீர்வாக பார்த்துக்கொள்ளணும். குழந்தைகளாக இருந்தால் அப்பா அம்மாவுடைய கவனத்திற்கு எல்லா விஷயத்தையும் கொண்டு வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புது தொழில் பண்ணும் பொழுது, கூட்டு தொழில் பண்ணும்போது மற்றவர்களிடம் கவனம் என்பது தேவை. சில விஷயத்தை தெரியாமல் செய்து அதே சமயத்தில் விரயங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக அனுபவங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கறதாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு, மலைக்கோயில் முருகன் வழிபாடு இவர்களுக்கு மேலும் மேலும் மேன்மையை தரும் அற்புதமான வழிபாடாக அமையும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் மேடம், இந்த டைமில் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃபாக இருக்கும். ஸோ சுதந்திரம் நிறைய கிடைக்கும். ஸோ அப்பாவு கூட மட்டும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனாலே, 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலே தாயாருக்கு தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் உடல்நிலையில் தொந்தரவு வரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் உடல்நலத்தில் தொந்தரவு வரும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வாகனம் சம்பந்தப்பட்ட செலவுகள், வாகன மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. செல்வங்கள் பண வரவு நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனைகளும் இருக்காது. குழந்தைகள் வழியில் நன்மைகள் ஏற்படும். விருச்சிக ராசிக்காரங்க குழந்தை இல்லாதவங்களாம் கூட இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கான முயற்சி செய்யும்போது நிச்சயமாக கிடைக்கும். தந்தை உடல் ஆரோக்கியத்தில் மற்றும் கவனமாக இருக்க வேண்டும். செகண்ட் ஆஃப் ஏப்ரலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் விருச்சிக ராசிக்காரங்க யார் கூடயாவது பழகி ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடா நட்பு கேடாய் முடியும் போல் யார்ட்டையாவது நம்பி பழகி பணத்தை ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கை தேவை. புதிய பதவிக்கு தேர்ந்தெடுக்க வாய்ப்புகள் உண்டு. அரசியல் இருப்பவங்களுக்கெல்லாம் வெற்றிகள் கிடைக்கும். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த டைமில் வந்து ஷேர் மார்க்கெட் இதிலெல்லாம் முதலீடு பண்ணாங்கன்னா மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திப்பாங்க. இந்த டைமில் வந்து வண்டியில் இன்சூரன்ஸ்லாம் கரெக்டாக போட்டுக்கணும். அரசுக்கு அபராதம் செலுத்தக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அரசுக்கு அபராதம் செலுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த டைமில் கடன் உற்பத்தி ஆகும். கடன் வந்து அதிகரிச்சிடும். அதனால் கடன் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். தொழில் வந்து ஸ்டாக்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் விற்பனை ஆகும். ஸோ இந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த டைமில் நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு அவ்வளோ சீக்கிரம் விற்பனை ஆகாது. அதே போல் 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அப்பா வழியில் ஏதாவது சொத்துக்கள் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள்லாம் சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் 4ஆம் இடத்துல இருக்க ராகுவும் வாகனம் வாங்குறதா இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் செகண்ட்ஸ் வாங்கலாம். அப்படியே வாங்கினாலும் செலவுகள் அதிகம் வரும் அப்படின்றத மனதளவில் ஏற்றுக்கணும். டிரைவர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இரவு நேர போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பகலில் நல்லா தூங்கினா தான் நைட்டு ஓட்டணும். இல்லைனா வண்டி ஓரம் போட்டு நீங்கள் தூக்கிட்டு ஓட்டுறது நல்லது. இல்லைன்னா இந்த டைமில் வந்து வாகன விபத்துக்கள்லாம் சந்திக்க நேரிடும். ஸோ இந்த டைமில் வந்து பொழுதுபோக்குக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களை பரிகாரம்னு பார்த்தா மாதம் ஒரு முறையாச்சும் அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய காலபைரவரை வழிபடுறது, காலபைரவருக்கு 2 நெய் விளக்கு போடுறது வந்து விருச்சிக ராசிக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை குறைக்கும். தனுசு ராசி குருக்கு தான் நீங்கள் ரூலர் என்றாலும் அந்த குருவே உங்களை பார்க்குறார். அதனால் இந்த விஸ்வாவசத்தில் எல்லா விஷயம் தமிழ் புத்தாண்டில் நிறைய நல்லது பண்ணிவிடு. பஞ்சவடி அனுமன் கஷேத்திரம், திண்டிவனத்திலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் இருக்கக்கூடிய பஞ்சவடி அனுமன் கஷேத்திரம் ஒரு முறை போயிட்டு வாங்க. குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா 4ஆம் இடத்தில் சனி. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் தேக ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அவங்களோட தகராறு வச்சுக்கூடாது.
அவங்க மனசில் ஏதாவது வருத்தம் இருந்தாலும் அதை போக்குறதுக்கு முயற்சி எடுக்கணும். குரு பார்வை இருக்கிறதுனால நிறைய விஷயம் நல்லது நடக்கும், சுப காரியங்கள்லாம் நல்லது நடக்கும், குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். அதிகமான ஆடை ஆபரணங்கள், நகைகள், நிலங்கள் முதலீடு செய்வது இதெல்லாம் தனுசுக்கு ஏற்படும். தனுசு ராசி பெண்களுக்கு யோகத்தை அதிகமாக பெறும், தைரியம் ஏற்படும். பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. கிடைக்காத விசாலாம் கிடைக்குமா, அதுதான் தனுசுக்கு இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ். தைரியம் வந்துச்சுனாவே நம்ம எல்லாத்துலேயும் ஜெயிச்சிடலாம். நல்ல நிம்மதியாக தூங்குவாங்க தனுசு. ஆனால் உடற்பயிற்சி பண்ணியே தீரும், இல்லைன்னா கால் வலியெல்லாம் தாங்க முடியாது. காலை எடுத்து பாதம் வைக்கிறதுக்குள்ளே ஐயோன்னு கத்துவீங்க. அது ரொம்ப பார்த்துக்குங்க. ரொம்ப அற்புதமாக எக்ஸசைஸ் பண்ணியிருப்பீங்க. கடந்த 10 வருஷமாக இந்த சனியால் எல்லாத்தையும் விட்டுருப்பீங்க. நீங்களே டாக்டராக நீங்களே எல்லாமே பண்ணிப்பீங்க. அதை விட்டுருங்க. குடும்ப ஆலோசகர், குடும்ப மருத்துவரை போய் பார்த்துருங்க. முதலீடுகளுக்கு பஞ்சமில்லாமல் அனுகூலம் ஏற்படும். அதனால் யாராவது புதுசாக பணம் கொடுக்குறாங்கன்னா தப்புன்னு அவசரப்பட்டு பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலில் தைரியமாக இறங்குங்கள், பெரிய சக்ஸஸ் ஆகும். அர்த்தாசிரம சனி இருந்தாலும் 10ஆம் இடத்தை சனி பார்ப்பது புதன் வீட்டை என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ தொழில் ரீதியாக டக்குன்ற முடிவு எடுப்பவர்கள், ட்ரஸ்ட்டு, நல்ல விஷயங்கள்லாம் எடுப்பவர்கள் அதிக அனுகூலத்தை பெறுவார்கள். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி வரும். தெய்வீக திருப்பணிகள் செய்வார்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் பசுமாடுகளுக்கு கோதுமை தவிடு வெல்லம் கலந்து கொடுக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். அதை மட்டும் செய்கிறது ரொம்ப முக்கியம். செவ்வாயுடைய பாதிப்பிலிருந்து பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதற்கு செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சப்பழ ஊறுகாயும் ஏதாவது ஒரு பசிக்கக்கூடியவர்களுக்கு கொடுப்பது சுபவிரயத்தை அதிகப்படுத்தும். குரு 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு இல்லைங்களா? அது பார்க்குறதே எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும், கிரகத்தில் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் மலை போல் வர பிரச்சனைகள் பனி போல் போயிடும். ஆனால் தாயும் தகப்பனுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இரவு பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். இந்த 5 கிரகங்கள் ஒன்றாக கூடும் இடம் சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை எல்லாத்தை விட சகோதரர்கள் உறவு உங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா, ஏதோ நானும் எங்கள் வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போனாருன்ற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊர், நிறைய குழந்தைங்களுக்கு படிப்பு செலவு அப்படின்னு நிறைய வருமானங்கள் வந்தால் தானே இதெல்லாம் செய்ய முடியும். மனைவிக்கு பட்டுப்புடவை, நகைகள், இது எல்லாமே கூடும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது வெளிநாடோ வெளி மாநிலமோ, அதே மாதிரி தர்ம காரியங்களோ, உங்கள் பூர்வீக சொத்துக்களில் இருக்கிற பிரச்சனைகளோ, இதையெல்லாம் ஜெயிக்கலாம். நீங்கள் தலைமை பதவியில் இருந்தீங்கன்னா அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு சொல்லிட்டு கையெழுத்து போடாமல் டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக படிங்க. இல்லை சார், அவர் மேலே எனக்கு ரொம்ப மதிப்பும் மரியாதையும் ஜாஸ்தி, இத்தனை நாள் இருக்கலாம். செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறார். இங்கே புதன் உங்களுக்கு பகை பெற்று போகிறார். நம்பியவர்கள் துரோகம் செய்யலாம். அதனால் அதை ஒரு முறை படிங்க. கடைசி வரைக்கும் படித்து அதுக்கப்புறம் கையெழுத்து போட்டிங்கன்னா மலை போல் வர்ற பிரச்சனைகள் பனி போல் மாறும். அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ரகசியம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். முடிவு உங்கள் கையில். வாழ்க பலமுடன். ஆல் த பெஸ்ட். தனுர் ராசியை பொறுத்தளவுக்கு விஸ்வாவசு வருடம் இவங்களுக்கு ஒரு புது எனர்ஜி இவங்களுக்கு கிடைக்கும். சேரக்கூடிய நபர்கள், பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் அட்வைஸ் சொன்னது போக, அறிவுரை சொன்னது போக, ஆல் த பெஸ்ட்லாம் சொல்லுவாங்க. இன்னும் கவலைப்படாத, ஜெயிச்சிருவேன், உனக்கு நல்ல லக் இருக்குது, நீ ஜெயிச்சு வருவேன். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நிறைய பேர் சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன கெட்ட பழக்கத்தை நீ இதை பண்ணி பாரு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதில் கவனமாக இருக்கணும். அந்த ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு விட்டால் அதுக்கப்புறம் இவங்க பார்த்துப்பாங்க. அதனால் நல்ல காலத்தில் இப்படி ஒரு சின்ன ஒரு கெட்ட பழக்கங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதில் கவனம் என்பது தேவை. தோல் சம்பந்தமான பிரச்சனை, காலில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறது, இது மாதிரி விஷயங்களில் கவனம் என்பது தேவை. இளைய சகோதர சகோதரிகளுக்கு இவங்க கொடுத்து பழக்கி காமிச்சாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய சுய விஷயங்கள் கெட்டு போயிடும். இவங்களையே நம்பின்னு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவி அம்மா, சகோதரி அம்மா, இந்த காம்பினேஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இல்லைனா கணவர், இல்லைனா இந்த வீடா அம்மா வீடா, இந்த மாதிரி விஷயங்கள் ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும்
சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்குண்டான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் தென்படுறது. அதே சமயத்தில் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள், கும்பாபிஷேகம், கோயில் தலைவராகிறது, ஒரு ஃப்ளாட்டில் இருந்தீங்கன்னா அந்த ஃப்ளாட்டில் வந்து உங்களை மெயினாக போடுறது, நீங்கள் பிரசிடெண்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஏற்கும் பொழுது அடடா பிரமாதம், ஆ ஓ ஏ அப்படியெல்லாம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் எதுக்கடா இதை எடுத்துகிட்டு அவன் விட்டுட்டு போனது இதுக்காக தானே இருக்கு, எல்லா கஜானாவும் காலி பண்ணிட்டு நம்மக்கிட்ட கொடுத்துட்டார அப்படிங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நடுவில் நின்று இந்த பேச்சுவார்த்தைகள் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் மேட்ரிமோனி சர்வீஸ் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்குது, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எழுத்துப்பூர்வமாக கவனம் தேவை, பிறருக்கு சப்போர்ட் பண்ணும்போது கவனம் தேவை. வணங்கக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ வழிபாடு. தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் 80% நல்ல பலன்களும் 20% நெகட்டிவான பலன்களும் இருக்குது. ஸோ இதுவரை இருந்து வந்த கடன்கள் முடிவுக்கு வரும், அந்தளவுக்கு சர்ப்ளஸான இன்கம் வரும்ன்றது அர்த்தம். ஸோ வழக்குகள் இருந்தால் அது சாதகமாக வரும். விரோதிகள் வேலை செய்கிற இடத்துல யாராவது டார்ச்சர் பண்ணிருந்தாங்கன்னா அவங்க வேறு வேலைக்கு போயிடுவாங்க. விரோதிகள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, போட்டிகள் குறையும். கணவன் மனைவி, தனுசு ராசி கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த குழப்பங்கள் மறைந்து ஒற்றுமை உண்டாகும், நல்ல இணக்கம் ஏற்படும். தொடர்ந்து வரக்கூடிய சோதனைகள், மனதைரியம் குறையும். உத்தியோகத்தில் இருந்து வரக்கூடிய வேலைப்பளுவை ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க. அப்பாவுக்கு மருத்துவ செலவு வரும், ஏன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது போகிறதுனால. இதே போல் சிலருக்கு எதிர்பாராத லாபங்கள் வரும். 3ஆம் இடத்துல, ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எதிர்பாராத திடீர் லாபங்கள் வரும். கெஸ் பண்ணி 1 லட்சம் எதிர்பார்ப்பாங்க, 1.5 லட்சம் கேட்பாங்க, பரவாயில்லையே அப்படின்னு நினைப்பாங்க. அதே போல் நவம்பருக்கு பிறகு மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நவம்பருக்கு பிறகு சனி பகவான் வக்ரகதி ஆகிறாரு, குரு பகவான் வேகமாக நேர்கதியில் கடகத்துக்கு போய் எட்டிப்பட்டு வராரு. ஸோ இது வந்து ஒரு தப்பான நிலை. இதன் காரணமாக மாணவர்களுக்கு ஆர்வம் காட்டினால் மட்டும்தான் கல்வியில் தேர்ச்சி பெற முடியும். இல்லைனா அரியர் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, கான்சன்ட்ரேஷன் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தனியார் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகள் பாராட்டை பெறுவது கடினம். என்னமோ நீங்கள் லீவ் போடாமல் போகணும், இல்லைன்னா வேலைக்கே ஒரு த்ரெட் வரதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் நவம்பருக்கு பிறகு. சொந்த தொழில் செய்பவர்கள் அதிக லாபத்தையும் முன்னேற்றத்தையும் காணக்கூடிய ஆண்டாக இருக்கும். தொழிலாளர்கள் கடின உழைப்புக்கு பிறகு நல்ல வருமானத்தை பெற முடியும். காதல் செய்து கொண்டிருக்கின்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு கல்யாணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இருந்தாலும் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரும். தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு வேலையில் விரும்பத்தகாத மாற்றங்கள், மிகுந்த கவனத்துடன் இருந்தால் மட்டுமே பணியில் தொடர முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குறதை தவிர்க்கணும். கடன் இருக்கிற கடன் அடைச்சிடலாம், புதுசாக எதுவும் கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா கடன் அடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு டிசம்பருக்கு பிறகு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செய்தொழில் இருந்த இறுக்கமான நிலை ஓரளவுக்கு நிம்மதி தரும். செய்தொழில் இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கும். சுப செலவு ஏற்படும். குடும்பத்தில் கேளிக்கைகள்லாம் நிறைய நடக்கும். டூர்லாம் போய்ட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த ஆண்டு தனுசு ராசிக்கான பரிகாரம் என்பது பார்த்திங்கன்னா, எல்லா ஊர்லேயுமே கிருஷ்ணர் கோயில் இருக்கும். சேலம் எல்லா ஊர்லேயுமே கிருஷ்ணருக்குன்னு ஒரு பிரத்யேக சன்னதி இருக்கும். அந்த கோயிலுக்கு மாதம் ஒரு முறை சென்று வந்தால் தனுசு ராசிகளுக்கு நல்ல பலன்கள் பல மடங்காக மாறும். சனி பகவானுடைய 10ஆம் இடத்து பார்வை எந்த விதமான தீமையும் செய்யாது. மகர ராசிக்காரங்க பிள்ளையார்பட்டியில் போய் சரண்டர் ஆகிடும். அபிஷேகம் பண்ண விபூதி குங்குமத்தை வச்சுக்கிறது தான், பாக்கெட்லேயே வச்சுக்கிறது சேஃப்டி. மகர ராசிக்காரங்களுக்கு அடிவயிறு, கழிவுகள் பாதை, முதுகு தண்டுவிடும், மறைமுக நோய் உபத்திரம், என்ன நோயினே தெரியாத மருந்து சாப்பிட்டுன்னு இருப்பீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்த்து தான். தொழில் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். படிப்பு தடை போகுமா? கண்டிப்பாக போகும். உத்தியோகத்தில் ஏற்றம் கிடைக்குமா? கிடைக்கும். வீடு வாங்குவீங்களா? வாங்குவீங்க. நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பாதிப்பு நிவர்த்தி ஆகுமா? ஆகும். வார்த்தைக்கு மரியாதை ஏற்படுமா? குடும்பத்திலையும் ஏற்படும், வெளிவட்டாரத்திலும் ஏற்படும். பணம் வரும், புகழ் வரும், பேர் நிற்கும். அரசுத்துறை அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள்லாம் பெரிய விருதுகளை பெறுவார்கள், சாதனையை படைப்பார்கள். இளம் வயதை சார்ந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருந்த மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள் தீரும். இவங்க சாஃப்ட்வேர், மற்ற திடீர் கண்டுபிடிப்புகள் பெரிய குபேரனாக்கும், பெரிய கோடீஸ்வரர்களாக ஆக்கக்கூடிய ராசிகளில் மகர ராசி வருது. அதனால் சும்மா இல்லாமல் எல்லாத்துலேயும் ஆக்கப்பூர்வமாக பார்த்துக்கு. சத்ருக்கள் தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாங்க. சும்மா கோவப்படுறது, கத்துறது, வேலைக்காரங்களை திட்டுறது, சினிமா தியேட்டரில் போயிட்டு யாராவது எதாவது பாப்கார்ன் போட்டுட்டாங்கன்னு தகராறு பண்ணுறது, இதெல்லாம் வச்சுக்காது. இந்த தேவையில்லாத கூட்டமாக இருக்கிற இடத்துலேருந்து நவுந்துருங்க. குடும்பத்தில் அதிகமான சந்தோஷத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள்னால் மகரம். 2 இத்தனைக்கும் ராகு இருந்தாலும் சந்தோஷம் நடக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை, விசேஷ பார்வை, 9ஆம் பார்வை 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும்.
வண்டியில் வித்தையெல்லாம் காட்டிங்கன்னா இப்படி கட்டடிக்கிறது அப்படி கட்டடிச்சிங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கட்டு போட்டு எந்தெந்த டிசைனில் வச்சுருப்பான்னு தெரியாது. ஏன்னா 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நல்லதை அனுபவிக்க முடியாதபடி பண்ணுவார். அது எதில் பண்ணுவார்னா வாகனத்தில் பண்ணுவார். இளம் வயதை சார்ந்த மகர ராசிக்காரர்கள் பெற்றோர்கள் சொல்லுங்கள், கூடா நட்பு கேடு விளையும் என்பதை பசங்களுக்கு சொல்லிடுங்க. ஏன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். தொழில் என்ன செய்கிறோன்னு ரொம்ப வெக்கப்பட்டு இருப்பாங்க. என்ன தொழில் செய்கிறோன்னு தலையெல்லாம் சொரிஞ்சிருப்பாங்க. ஜனவரி மாதம் அவர்களெல்லாம் இந்த ஏப்ரல்லேருந்து பார்த்திங்கன்னா விசிட்டிங் கார்டு ஸ்டைலாக நீட்டக்கூடிய அளவுக்கு ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். அரசு கௌரவத்தில் அதிகமாக புகழ் பெறக்கூடிய ராசி மகரம். மகர ராசிக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு பக்கம் நீங்கள் சந்தோஷப்படலாம், நான் இல்லைன்னு சொல்ல. மழை விட்டது துவானம் இல்லை. ஏன்னா குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சனி இருந்து விலகினாரே ஒழிய ராகு சேர்றார். ஆகவே பிரச்சனைகள் வேறு உருவெடுத்து வரலாம். முடிஞ்ச வரைக்கும் வாயை கட்டுங்க, கோபத்தை விடுங்க. திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒற்றுமை வேண்டும். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் புதுசாக யாராவது முகம் தெரியாதவங்க கிட்ட போய் பார்ட்னர்ஷிப் பண்ணுறது, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வேலை செய்கிற இடத்துலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உறவாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும், பெண்களால் அவமானப்பட நேரிடும். இது எல்லாத்தை விட யூரினரி ப்ராப்ளம், வயிறு நரம்பு ஜாயிண்ட் பெயின் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது, ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, 5 வருஷமாக நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேனே, அதற்கெல்லாம் எனக்கு விடுதலை காலம் கிடைக்குமா அப்படின்னு. பொதுவாக இது ஒரு ஆஸ்வாசப்படுத்தி கொள்ள வேண்டிய வருடம். நிதானமும் பொறுமையும் வேண்டும். கடந்த 5 வருஷம் இருந்த அனுபவத்தை விட இந்த 1 வருஷம் நீங்கள் நிதானமாக இருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் செயல்படலாம், புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். சில இடமாற்றங்கள் மனதில் சந்தோஷத்தை கொடுக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மகர ராசி என்பர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடம் வேலை வாய்ப்பு நல்லபடியாக அவங்களுக்கு கிடச்சிடும். வேலை வாய்ப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். உடல் பருமன் அதிகரிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உடம்பை கம்மி பண்ணுறது ஒரு வேலையாக போச்சே, இதுக்கு செலவு பண்ணதுக்கு பேசாமல் ஒரு வீடே கட்டியிருக்கலாமட்டிருக்குன்னு அதுக்கு வேண்டி இவ்வளோ செலவுகள் இருந்து கொண்டிருக்கும். சொல்ல முடியாத சில பிரச்சனைகள், அதாவது குடும்பத்தில் சொல்ல முடியாத சில விஷயங்கள், மனதளவில் வெளியில் சிரிச்சுட்டு இருப்பீங்க, மனதுக்குள்ளே அழுதுட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். வேலை வாய்ப்பு ஸ்ட்ராங்காக இருக்கும், செய்தொழில் நல்லபடியாக அமையும், பணம் வரும், சேமிப்பீங்க. எல்லாருக்கும் ஒன்றும் இல்லாத மாதிரி ஒரு தோணல் மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கும். உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு விஷயத்தை தெரியாமல் பேசிட்டேன், ஆனால் வருஷக்கணக்காக அதையவே சொல்லிகிட்டு இருக்கிய அப்படிங்கிற மாதிரி நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளில் உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் இருக்கலாம். குடும்ப சகிதமாக அன்னோன்யமாக இருந்து யாராவது 3வது மனிதர் மூலமாக ஒரு வார்த்தை அந்த வார்த்தை உங்களுக்கு ட்விஸ்ட் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படும். பண விவகாரங்களில் தெரியாத நபர்கிட்ட 1 ரூபா கொடுத்தா லட்ச ரூபா கொடுப்பேன், லட்ச ரூபா கொடுத்தா கோடி ரூபா கொடுப்பேன்னு சொன்னால் கண்டிப்பாக அது நடக்காதுங்கிறத நீங்களே முடிவு பண்ணி நீங்கள் அதை சரி பண்ணிக்கிறது நல்லது. இல்லைனா பணத்தை கொடுத்து ஏமாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. தம்பி தங்கை அவர்களுடைய விஷயத்தில் ரொம்ப அதீதமாக தலையிடக்கூடாது. நான் இவ்வளோ ஹெல்ப் பண்ண கடைசியில் என்னையவே இப்படி திட்டாங்களே பேசிட்டாங்களேங்கிற எண்ணங்கள் இருக்கும். அதாவது உண்மை சொல்கிற இடத்துல பொய்யை சொல்கிறது, பொய்யை சொல்கிற இடத்துல உண்மையை பேசுகிறது, இல்லைன்னா தெரியாமல் உளர்றது, இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் எடுத்த காரியத்தை நேரத்தை கரெக்டாக பயன்படுத்திட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். மகர ராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு இந்த வருஷத்தை துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு. மகர ராசி பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டினுடைய முதல் பகுதியில் தொழிலில் நினைச்ச லாபத்தை விட அதிகமாக நடக்கும். இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரு 1.5 லட்ச ரூபா கொடுப்பான்னு பார்ப்பாங்க, 2 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க, பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் ஏற்படும். தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் ஆகட்டும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிட்டும் உபரி வருமானத்தில் செலவு செய்தது போக சேமிப்பு இருக்கும். இந்த டைமில் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். காலங்காலமாக மகர ராசிக்காரங்க காத்திருந்த பூர்வீக சொத்து அல்லது ஒரு நிலம் வாங்கலான்ற கனவு, அல்லது வீடு ஒரு பழைய வீடு விற்கலான்ற கனவு, அல்லது ஒரு பூர்வீக சொத்துலேருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக காம்ப்ரமைஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். நவம்பர் மாதத்துக்கு பிறகு தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்கள் அதிகமாக வரும். அதன் மூலமாக லாபம் அதிகமாக வரும். அதிகமாக அலைச்சல் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி லாபங்கள் அதிகமாக இருக்கும். அதிக வேலைப்பளுவால் ஆரோக்கியம் கெடும். உறவினரால் தொல்லைகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த டைமில் உறவினர்களோட கருத்து வேறுபாடுகள் வரும். கொடுக்கல் வாங்கல் கூடவே கூடாது, கொடுத்தா பணம் அவ்வளோதான் வராது. சிலருக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட
சிறுநீரக கோளாறுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கம் மற்றும் நீதிமன்றத்தில் இருந்து வந்த வழக்குகள்லாம் சாதகமாக முடியும். அரசு மற்றும் அரசின் மூலமாக வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பணக்கட்டுப்பாடுகளை போக்க போராட வேண்டிய சூழல் ஏற்படும். இளைய சகோதரத்துடன் மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த டைமில் வந்து ராசிக்கு மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுவும் 3ஆம் இடத்துல சனி இருக்காங்க. ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது இருக்காங்க. இது வந்து 3ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் 8ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல சனியினுடைய பார்வை இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா விஷச்சந்துகளால் பாதிப்பு. இந்த பாம்பு கடிச்சிச்சு இந்த மாதிரி ஜாதகம் பார்க்குறவங்களாம் இந்த டைம் வரும். ஸோ விஷச்சந்துகளால் ஒவ்வாமை ஏற்படும், தோல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வரும். ஜாக்கிரதையாக இருங்க. இந்த டைமில் நீங்கள் வண்டியில் ஹெல்மெட் போடாமல் போனீங்கன்னா உங்கள் கண்ணில் மட்டும்தான் அந்த பூச்சி வந்து விழுவும். ஸோ அந்த மாதிரி கொசு கடி இது மாதிரி எல்லா விஷச்சந்துகளும் வரும். எச்சரிக்கையாக இருங்க. கவனமாக இருந்தால் விபத்தை தவிர்க்கலாம். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட்டு தெரிஞ்ச தொழிலை தவிர புதுசாக ஒரு தொழிலில் பண்ணுறோம், ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறோம் அப்படின்னா மிகப்பெரிய நஷ்டத்தில் போய் முடியும். இந்த டைமில் ஒரு 6 மாதம் இவங்க கூட பழக்கம், இவங்களை நம்பி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு பண்ணிங்கன்னா இருக்கிற பணம்லாம் முடிஞ்சிடும். ஸோ உங்களுடைய பரிகாரமாக மகர ராசிக்காரங்க எல்லா ஊர்களிலும் இருக்கக்கூடிய சயன கோலத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை தொடர்ந்து வழிபட உங்களுக்கு வரக்கூடிய தாக்கங்கள் கம்மியாக இருக்கும். விஷஜந்துகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கம்மியாக இருக்கும். மாதம் ஒரு முறை வீட்டு அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோயிலுக்கு சனிக்கிழமை இன்றே சென்று ஒரு துளசி மாலை போட்டு வாருங்கள், நல்லது நடக்கும். கும்பராசி சனிதான் அதிபதி. அதனால் என்ன சொல்லுவேன், எக்ஸசைஸ் பண்ணிக்கணும், மெடிடேஷன் பண்ணணும். ஏன்னா ராகு வரனால தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு, தேவையில்லாத ஆங்ஸைட்டி வரும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவன் உடல்நிலை கவனமாக பார்த்துக்கணும். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் நல்லா பார்த்துக்கணும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் மற்ற விஷயங்கள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் பிள்ளைகள் தேவையில்லாத ஏதாவது ஒரு மன வருத்தத்தில் அவங்களே இருப்பாங்க. ஒன்றுமே இருக்காது, எல்லாமே நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகள் இருக்கிற சோகம் வந்து உங்களை ரொம்ப பாடாப்படுத்தும். அதில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை ஜபம் மாதிரி படிங்க. பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்துடும். அவங்க சந்தோஷமானவே நீங்கள் ஹாப்பி ஆகிடுவீங்க. கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதத்திலும் பெரியவர்களுடைய சொத்து பத்து பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். லாபம் ஏற்படும். பணவரவு அதிகமாக வரக்கூடிய ராசிகளில் கும்பம் இருக்குது. இந்த வருஷத்தில் சோம்பல் இல்லாமல் உடற்பயிற்சி செய்தாலே போதும். இந்த ராகுவை ஜெயிக்கணும்னா நம்மளை சுற்றி நல்ல வைப்ரேஷன் வச்சுக்கணும், பாசிட்டிவ் வைப்ரேஷன். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம். பிரசித்தி பெற்ற நரசிம்மர்கிட்ட ஓடிடணும். ஏன்னா ராகு கண்ட்ரோல் பண்ணுறது நரசிம்மருடைய பெரிய சந்தோஷம். சுவாதி நட்சத்திரமே நரசிம்மருது. அதனால் அகோபிலம் வரைக்கும் ஓடிட்டு வரணும், டூர் மாதிரி போயிட்டு வரணும். சும்மா ஒரு வேஷ்டி, லேடிஸாக இருந்தால் ஒரு புடவை, ரொம்ப நரசிம்மரை பார்க்குறதுக்கெலாம் ரொம்ப வச்சுக்கூடாது. ஜாலியாக போயிட்டு வரணும், சந்தோஷமாக. கூட யாராவது மொத்த செலவையும் போட்டு கூட்டின்னு போனீங்கன்னா அது இன்னும் விசேஷம். வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கும்பம். பழைய நண்பர்களை பற்றி ஃபோனில் பேசுகிறது, பழைய பகையை பற்றியெல்லாம் பேசுகிறது, இதெல்லாம் கூடாது. உங்களுக்கும் அவர்களுக்கும் ஏதாவது வருத்தம் இருந்தால் நேரடியாக அவங்கக்கிட்ட பேசி உங்களுக்கும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபத்தை தீர்த்துக்கினீங்கன்னா அந்த உறவு மேன்மையடையும். அதனால் ரொம்ப வருஷத்தில் இருந்த பகையெல்லாம் மாறிடும். எல்லா விதத்திலும் அனுகூலம். வாகனங்களை மட்டும் கொஞ்சம் தொலைதூர பயணம் இருந்தால் ஒரு சிதற்காய் உடைத்து விட்டு செல்வது. 5இல் குரு வருவதனால குலதெய்வத்தை முதலில் போய் தரிசனம் பண்ணுறது கும்பத்திற்கு நாங்கள் சொல்கிற பரிகாரத்தோட ரொம்ப பலம் கொடுக்கும். அதனால் குலதெய்வம் தான் குலத்தை காக்குமா கும்பத்திற்கு. உங்களுக்கு கும்பராசி நேயர்களுக்கு 7.5 சனியில் பாதச்சனி இருந்தாலும் குரு பார்க்குறார். குரு பார்க்க கோடி நன்மை. ஆனால் ஜென்மத்திலே ராகு வராரே, அப்போது வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகளும் அவர்களால் லாபமும், அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம், மனக்கிலேச்சம், மனக்குழப்பம், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாம் இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் தொழிலில் வருமானங்கள் கூடும், கடன் கொஞ்சம் கட்டுப்படி ஆகும். ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ, நாடு விட்டு நாடு மாறுறதோ மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும். முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவி உறவில் ஆர்கியூமெண்ட்டு விட்டுருங்க. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை பேசிக்கிட்டு அதனால் அன்றைய பொழுதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க.
அது மட்டும் இல்லை, அதனால் தொழிலில் வந்து உங்களுக்கு வருமானங்கள் பாதிக்கும். அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு துக்கமாக இருக்கும். அதனுடைய பிரச்சனையினால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விடுற மாதிரி ஆயிரும். ரெண்டாவது, குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டில் 5 கிரகங்கள் இருக்கிறதுனால பயணத்தில் கவனமாக இருக்கணும். நான் குளிச்சுட்டு வந்தேன் சார், நானே கீசர் ஆஃபர் பண்ணுறேன், தயவு செஞ்சு வேண்டாம். எலக்ட்ரிக்கல் வேலை நானே செய்கிறேன் சார். என்னுடைய நண்பர் கூட இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்துக்கு முன்னாடி சொன்னார், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ப்ளம்பிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் சார். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும், அடுத்தவங்க வேலையை நீங்கள் செய்யக்கூடாது. அந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு தவறான பிரச்சனைகளை கொடுக்கும், தவறான பலன்களை கொடுக்கும். ஆகவே இந்த காலகட்டத்தில் யாருக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்யுங்க, நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அற்புதமான பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். விஸ்வாவசு வருடம் கும்பராசி நண்பர்களுக்கு சாதாரண மனிதர்களை பெரிதாக நினைக்கிறது, பெரிய மனிதர்களை வந்து சாதாரணமாக நினைக்கிறது, இந்த மாதிரி 2 விதமான குழப்பத்தை கொடுத்துடும். நிழலை உண்மைன்னு நினைக்கிறது, உண்மையை நிழல்னு நினைப்பாங்க இல்லையா? நிழலை பார்த்து ஐயோ யாரோ வர்றாங்க நிலம், அந்த பயத்திலேயே இருந்துட்டு இருக்கக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. பய உணர்வுகள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலங்கள் இருக்கும். சனி போகும்போது ஏதாவது நல்லதை கொடுப்பார் அப்படின்னு ஒரு 2.5 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. வெயிட் பண்ணி கண்டிப்பாக போகும்பொழுது நல்லதை கொடுப்பார். ஆனால் இந்த வருஷத்துக்குள்ளே அந்த நல்லதை கொடுப்பாருங்கிற எதிர்பார்ப்பே ஒரு சந்தோஷத்தை உங்களுக்குள்ளே கொடுத்து கொண்டு இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, அதே சமயத்தில் வீடு விற்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி கைத்தொழில் கற்றுக்கொள்ளக்கூடிய பெண்கள் நிறையா பேர் இந்த காலகட்டத்தில் கும்பராசி அன்பர்களில் இருந்துட்டு இருப்பாங்க. டைல் சம்பந்தமான பிஸ்னஸ், மார்பிள் சம்பந்தமான பிஸ்னஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிஸ்னஸ், இரும்பு சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, நகை சம்பந்தமான பிஸ்னஸ், வெள்ளி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்குது. கடனுக்காக கடன் வாங்கிறது, பிறர் கடனுக்காக நீங்கள் போய் சிபாரிசு பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. எல்லாரும் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்பரை எடுத்து கொடுத்துடக்கூடாது. அது பின்னாடி ஆபத்துகளை விளைவிக்கக்கூடியதாக அமையும். சில நேரங்களில் கட்டுப்பாடு போடுறது நல்லதை கொடுக்கக்கூடியதாக அமையும். கும்பராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் தோல் சம்பந்தமான உபாதைகள் இருக்கும், கவனம் என்பது தேவை. யூடியூப்பில் பார்த்து அல்லது சோஷியல் மீடியாவில் பார்த்து இதை ஸ்கின்னில் தடவுறது, இந்த மருந்தை சாப்பிட்றது முடிஞ்சு போச்சு மேட்ரு. அதுக்கப்புறம் உண்மையான மருத்துவரை பார்த்தா கூட காப்பாற்ற முடியாது. ஆக கும்பராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் திருநாகேஸ்வரம் போயிட்டு வர்றது விசேஷமான பலன்களை தரும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களாக இருந்தால் கும்பராசிக்காரங்களுக்கு கர்ப்பப்பை பாதிக்கும். ஏன்னா சந்திரன் மேலே ராகு வர்றதுனால பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை பாதிக்கும். ஆண்களாக இருந்தால் இந்த டைமில் மன உளைச்சல், அடுத்த ஒரு ஓராண்டு காலம் டிப்ரெஷன்லேயே இருப்பாங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால திடீர் செலவுகள் ஏற்படும். சேவிங்ஸே பண்ண முடியாது. ஒரு 1 லட்ச ரூபா சீட்டு போட்டாங்கன்னா கூட அதை கரெக்டாக கட்டி முடிக்க முடியாது, ரொம்ப சிரமப்படுவாங்க. அசால்ட்டாக 10 லட்சம் சீட்டு நடத்தவங்களாம் கூட 1 லட்ச ரூபா சீட்டு போட முடியாத நிலைமை ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புகள் உற்சாகத்தை தந்தாலும் வேலை பளு அதிகமாக இருக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால லவ் பண்ணிருக்க கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து இது பிரேக்கப் ஆகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஸோ அதனால் எல்லை மீற வேண்டாம். புதிய வேலை வாய்ப்புகள் உற்சாகத்தை தந்தாலும் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். ஓய்வில்லாத உழைப்பு ஆரோக்கியத்தை கேடு உண்டாகலாம். ஏன்னா ராசிக்கு ராகு பகவான் வர்றாரு, 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இயல்பாக உள்ள தைரியம் இனம் புரியாத பயத்தில் குறைந்து போகும். ஒரு தைரியம், ஒரு கான்ஃபிடென்ட்டு, ஒரு 2 பேரை அடிக்கிற அளவுக்கு தெம்பு இருக்கவங்களே ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகிற அளவுக்கு வாய்ப்பிடும். ஸோ பதட்டமான மனோநிலையில் இருக்கும். வேலையில் இருக்கக்கூடிய தவறுகள் பூதாகரமாக பார்க்கப்பட்டு மேனேஜர்கிட்டருந்து GM வரைக்கும் போய் அந்த கம்ப்ளைண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நவம்பர் மாதத்திற்கு பிறகு வீடு, வாகனம் போன்ற பராமரிப்பு செலவுகள், நிறையா மெயின்டெனன்ஸ் செலவு ஏற்படும். வீடு ரெனோவேஷன் செலவுகள்லாம் ஏற்படும். சிலருக்கு இருப்பிட மாற்றம் ஏற்படும். ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் மேலே ராகு வரதுனால ஸோ உங்களுக்கு இருப்பிட மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். பெற்றோரின் ஆரோக்கியத்தில் கெடுவதால் மருத்துவ செலவுகள் கூடும். சந்திரன் மேலே ராகு பகவான் வரதுனால தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அம்மா பேரில் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க. புத்திரராலும் சகோதரத்தாலும் தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த டைமில் வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான், இப்போ ஏற்கனவே ஒரு ஹோட்டல் நடத்துகிறாங்கன்னா அந்த ஹோட்டல் சம்மந்தப்பட்ட தொழிலில் பண்ணலாம், அது எந்த பிரச்சனையும் கிடைக்காது. ஆனால் ஹோட்டல் தொழில் இல்லாமல் நான் ஒரு ஜூஸ் ஷாப் வைக்கிறேன், நான் ஒரு செல்ஃபோன் கடன் வைக்கிறேன்ட்டு அதாவது செய்கிற தொழிலுக்கு இருந்து
புதுசாக ஒரு தொழில் பண்ணாங்கன்னா பணம் லாக் ஆகிடும். இருக்கிற தொழிலே டெவலப்மெண்ட் பண்ணால் லாபத்தை தரும், புதிதாக ஒரு தொழில் பண்ணால் பிரச்சனை வரும். ஸோ இந்த ஆண்டு கும்பராசிக்கான பரிகாரம், வீட்டு அருகில் இருக்கக்கூடிய ராமர் கோயிலுக்கு மாதம் ஒரு முறை சனிக்கிழமை தோறும் போய் ஒரு நெய்விளக்கு போட்டு துளசி மாலை போட்டு வாருங்கள். கும்பராசிக்கு 7.5 சனியுடைய கடைசி 2.5 ஆண்டு காலம் பாத சனியினுடைய தாக்கம் கம்மியாக இருக்கும். தமிழ் புத்தாண்டின் இறுதி வடிவத்துக்கு வந்திருக்கோம். ராசி பலனில் மீன ராசி, குரு தான் உங்களுடைய ரூலர். உங்கள் வீட்டுக்கு தான் சனி வந்திருக்கிறார், நீங்கள் சனி வீட்டுக்கு போகல. அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்க. ஸோ நீங்கள் தான் ஓனர், உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக சனி வந்திருக்கார், ஜென்ம சனி. ஜென்ம சனி வந்துட்டால் பெரிய பரிகாரம் என்ன? விநாயகரா, ஆஞ்சநேயரா? கிடையாது, தோப்புக்கரணம் தான். தோப்புக்கரணம் கண்டிப்பாக போடணும். என்னால் எழுந்து நிற்கவே முடியலன்னா உட்கார்ந்த சேர்லேயே என்னென்ன எக்ஸசைஸ் எல்லாம் நிறைய இருக்குது இப்போ, அதெல்லாம் கற்றுக்குங்க. தனிப்பட்ட முறையில் இந்த சனியில் வேலையே இல்லாத மீன ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும், ஆச்சரியமாக இருக்கும். படிப்பு தடை நிவர்த்தி ஏற்படும், உத்தியோகத்தில் அனுகூலம் ஏற்படும். ட்ரக்கு போல பிரச்சனைகளில் மாட்டி இருந்த குழந்தைகள் அதிலிருந்து வெளியில் வருவாங்க. ட்ரக் அடிக்ஷன்லேருந்து குடும்பத்தையே சேதப்படுத்திய மீனராசி குழந்தைகளோ இல்லை மீனராசி கணவன்மார்களோ ஐயோ இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வெளியில் வருவதே ஜென்மசனியில் ஏற்படும், ஆச்சரியமாக இருக்கும். சும்மா ஜென்மசனினாலும் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி நம்மளுது. சனி நட்சத்திரம் ஒன்று உண்டு, அதில் 3 நட்சத்திரம் சனிக்கு உண்டு, பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. அதில் உத்திரட்டாதி உங்கள் கண்ட்ரோல். அதனால் இப்போ எதில் கவனமாக இருக்கணும்? தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு கவனமாக இருந்தே தீரும். அவர்களுடைய தேகாரிக்கம் கவனமாக பார்த்துக்கணும். குடும்பத்தாருடன் எல்லாரோடையும் ஒன்றா ட்ராவல் பண்ணுறச்ச மொத்தமாக கொஞ்சம் தொலைவு எல்லோரும் கொஞ்சம் நகர்ந்துட்ட பிறகு சிலர் ஒரு 10 அடி நடந்து போய் அந்த வண்டியில் ஏறுறது நல்லது. ட்ரெயினில் அப்படி ஏற முடியுமா சார்னு கேட்கலாம். ட்ரெயினில் மற்றவங்களாம் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறினா நீங்கள் வேறு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டு அப்புறமா ஜாயின் பண்ணிக்க. ஏன்னா குதர்க்கமாக கேட்டால் தானே உங்களுக்கு. அதனால தான் இந்த விளக்கம். குடும்பத்தில் இரத்த பந்த உறவுகளுடைய தேகாரோக்கியம், தாயாருக்கும் தந்தையாருடைய தேகாரோக்கியம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தேகாரோக்கியம், உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கும் உங்களுக்கும் யாராவது சண்டை மூட்டி விட்டாலும் அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் நவுத்துட்டு உறவுகளை கெடுத்துக்கொள்ளாமல் பார்த்துக்கிறது தான் இந்த விஸ்வாவசுத்தில் மீனராசிக்காரர்களுக்கு மிக முக்கியம். தெய்வீக மார்க்கம் அதிகமாக செய்வீர்கள், ஞான மார்க்கத்திற்கு அதிக ஈடுபாடு செய்வீர்கள், நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள். சுபவரிய நிச்சயம் ஏற்படும். வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, நகை வாங்கிறது, குடும்பத்தில் சுப செலவு ஏற்படுவது, திருமணத்துக்கு அமைப்பு ஏற்படுவது, ஏதாவது ஒரு சுப செலவு வரும். ஆனால் அது உங்கள் தலையில் தான் விடியும். கோச்சிக்காமல் சந்தோஷமாக செய்யுங்க. 1 நாள் 2 நாள் டே கேர் சர்ஜரி கிர்ஜரி எல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா பண்ணிவிடுங்க. ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால மரண பயம் போயிடும். ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். இந்த சமயத்தில் குச்சனூர் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கோயில், திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பொங்கு சனியாக இருக்கக்கூடிய தெய்வஸ்தலத்துக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணி அந்த விபூதி எடுத்துகிட்டு டெய்லி வயிறில் வச்சுக்க, சூப்பர் டூப்பராக வேலை செய்யும். ஆகவே மீனராசிக்காரர்களுக்கு விஸ்வாவசு இந்த வருஷத்தில் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். அதை வைத்து முன்னேறுவது உங்களுடைய புத்திசாலித்தனம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டான 39வது வருடத்தின் விஸ்வாவசு புத்தாண்டின் பலன்களை நாங்கள் அனைவரும் எங்களுக்கு தெரிந்ததை சொன்னோம். அதில் எது நடக்கிறதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தின் அமைப்பு. எல்லோருக்கும் இந்த வருடம் நல்லது நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீ ராகவேந்திர மனதார பிரார்த்தனை செய்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் நல்ல விஷயங்களுக்கு, நல்ல நாட்களுக்கு பிகைண்ட் வுட்ஸ் சார்பாக எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுப்பதற்காக பிகைண்ட் வுட்ஸ் நிறுவனத்திற்கும் அதில் வேலை செய்யக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். அதுவரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி.
ராகவேந்தருடைய அனுகிரகம் எல்லோரையும் வாழ வைக்கும். வாழ்த்துக்கள். மீன ராசிக்கு ஏற்கனவே 7.5 சனி 2.5 வருஷம் பார்த்துட்டீங்க. என்னதான் இருந்தாலும் குருவோட வீடு, உங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னா முன் யோசனையில் அதை தவிர்த்துடுவீங்க. ஏன்னா குருவோட வீடு இல்லையா, தெளிவான முடிவு எடுத்து. ஆனால் உங்களை சுற்றி உள்ள அந்த நட்பு வட்டம், சுற்றுப்புறம் சூழ்நிலையை கொஞ்சம் ஒரு முறை பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுங்க. தாயினுடைய உடல்நிலையில் ஜாயிண்ட் பெயினுங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ நீங்கள் சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட மன நிம்மதியை சந்தோஷத்தை தரும். ஜென்ம சனி அப்படிங்கிறதுனால வயிறு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர், நரம்பு சம்மந்தமான பிரச்சனை. நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் ஆஃபீஸில் வேலை செஞ்சுன்னுக்கிறேன், எங்கள் மேனேஜருக்கு நான் சொல்லி தான் சார் அவருக்கு தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள். அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தால் புதுசாக நான் ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரேன் சார் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி சாப்பிட்ற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பயணத்தில் கவனமாக இருக்கணும். 5 கிரகங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறதுனால நீரினால், நெருப்பினால், பஞ்சபூதங்களால் மிக கவனமாக இருக்கணும். சார் எல்லாத்தை விட 12 ராசிக்கு பலன்கள் சொன்னீங்களே, பரிகாரம் சொல்லவே இல்லையே, மறந்துட்டிங்களா? இதுதானே உங்கள் கேள்வி. நான் மறக்கலை. இந்த 12 ராசிக்கு நான் ஏன் பரிகாரம் சொல்லலை அப்படின்னா, இது தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு. விஸ்வா அப்படின்னா உலகம்னு அர்த்தம். இந்த உலகத்தை வெற்றி கொள்வதற்கு நம்ம சித்தர்கள் சொன்ன ஒரு உபாயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோ சம்ரோக்ஷணம். 12 ராசிக்காரர்களும் இந்த கோ சம்ரோட்சணத்தை பண்ணணும். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கோ சம்ரோட்சணம் நான் நேராக போய் ஒரு கை புல் கொடுத்துட்டு அகத்திக்கீரை கொடுத்துட்டு வருவீங்க. எல்லாரும் ஒரு கை கொடுத்தா அந்த பசுமாட்டுக்கு என்ன ஆகும்? ஆகவே அளவாக கொடுங்க. அப்படி இல்லைன்னா தவிடு வாங்கி கொடுங்க, புண்ணாக்கு வாங்கி கொடுங்க. இதையெல்லாம் பகிர்ந்து நீங்கள் தானம் பண்ணணும். ஒவ்வொரு கோவில்கள்லையும் பகிர்ந்து தானம் பண்ணிங்கன்னா அந்த விருந்து மருந்தாக மாறாது. அப்படி இல்லைன்னா கோ சம்ரோட்சமே பாபமாக போயிடும். ஆகவே கோ சம்ரோட்சணங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. இதை எல்லாத்த விட விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு பிகைன் வுட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோரும் எல்லா இன்பமும், ஆரோக்கியமும், ஐஸ்வர்யமும், மன நிம்மதியும், சந்தோஷமும், நிறைய பணமும் சம்பாதிக்கணும்னு சொல்லி வாழ்த்தி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. பிகைன் வுட்ஸ் நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டோடைய இப்போ 12வது ராசி மீன ராசி. மீன ராசியை பொறுத்தளவுக்கு நிறையா ஸ்கில்ஸ் இருக்கிறவங்கன்னு சொன்னால் அது மீனராசி என்பர்கள் தான். ரொம்ப ஸ்கில்ஸும் ஜாஸ்தி, ரொம்ப அறிவும் ஜாஸ்தி, அதே சமயத்தில் மன சங்கடங்களும் ஜாஸ்தி. இப்போ கணவர் மனைவி 2 பேர் போனாங்கன்னா, ஒன்று மனைவி மீனராசியாக இருந்து கணவர் வேறு ராசியாக இருந்தாங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்ககிட்டயே பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு அப்படியே பக்குன்னு ஆகும். நம்ம வந்திருக்காங்க, ஒரு மதிப்பு கூட கொடுக்கல பாரு அப்படின்வாங்க. சார் இவங்க கிடச்சது உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டன்ருவாங்க. அப்போ நான் கிடச்சது அப்படின்னு ஒரு செகண்டில் நிற்பாங்க. மீனராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா சீக்கிரம் மனதளவில் டக்குன்னு சடனாக அந்த மூடு ஸ்விங்குன்னு சொல்லுவாங்க. அது சீக்கிரமாக டக்குன்னு ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு 4 பேர் இருக்கும்போது எல்லாத்துக்கும் கை கொடுப்பாங்க. அவங்க கை கொடுக்கும்போது இப்படின்ருவாங்க, சரி சார் அப்படின்னு அவங்க கை கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சேஷ்டைகள்லாம் அப்பப்போ நடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். மீனராசி அன்பர்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் பொழுது யாராவது ஒரு நபர் மூலமாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப லைட்டாக அப்படி நோண்டி விட்டு மன சங்கடங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு, வெளியூர் பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அனாவசியமான டிக்கெட் புக்கிங், ஃப்ளைட்டுக்காக அப்படி ஓடி ஓடி போகிறது, கடைசி நிமிஷத்தில் போய் ஃப்ளைட் ஏறுறது, அதை மிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கிறத பார்க்க முடியும் மீனராசி அன்பர்களுக்கு. சில மருத்துவ விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் இது சாப்பிட்றீங்களா, அதே மருத்துவம் அப்போ நான் சாப்பிட்டா எனக்கு சரியாகுமான்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரிலாம் தவிர்த்துக்கிறது நல்லது. இரவு நேரம் இந்த டயத்துக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு எடுத்தால் அது ஒரு 3 நாள் கடைப்பிடிப்பீங்க. 4வது நாள் அது இன்றைக்கி ஒரு நாள் விட்டுட்டா போதும் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் சாப்பிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயத்தை நீங்களே கடைப்பிடிப்பீங்க, நீங்களே மிஸ்ஸும் பண்ணுவீங்க. தொழில் முறைகளில் கவனம் என்பது தேவை. சம்பாத்திய யோகங்கள் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஓடக்கூடிய வேகத்திலையும் உங்கள் தெய்வீக சக்தியும் பொறுத்து அமையுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு. மீனராசி பொறுத்த வரைக்கும் விஸ்வாவசு வருடம் முழுக்க சனி பகவான் ஒரே இடத்துல ராசியில் இருக்கார். இது ஜென்ம சனி. ஸோ இது நெகட்டிவ் பலன் தான் வரும்.
இதில் வந்து பாசிட்டிவான விஷயம்னா பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் அதில் இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகி உங்களுக்கு உரிய பாகம் கிடைக்கும். உங்கள் வார்த்தைகள் கடுமையை குறைத்து கொண்டால் மட்டுமே வேலையில் தப்பிக்க முடியும். இல்லைனா நீங்கள் கோவப்பட்டீங்க, உயரதிகாரி டார்ச்சர் பண்ணுறான்னு திரும்பி திட்டிங்கன்னா வேலை போயிடும். கல்வியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கல்வியில் பிரேக் அவுட் ஆனவங்க, அரியர் வச்சுட்டு வித்ட்ரா பண்ணவங்க, பாதியிலே பிரேக் அவுட் வாங்கி வந்தவங்க, ஸோ வித்ட்ரா பண்ணவங்க, படிப்பை நிப்பாட்டினவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் 7.5 சனியில் தான் பாதிப்பு இருந்திருக்கு, அதில் ஜென்ம சனியில். ஸோ அது நடக்கிறதுனால படிக்கும் மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருக்கணும். அரியர் இருந்தால் கிளியர் பண்ணுறதுக்கான வேலைகளை பண்ணணும். அதிக சிற்றின்பத்தில் ஈடுபட்டு அதன் மூலமாக தொல்லைகள்லாம் வரும், கெட்ட பேரெல்லாம் வரும். நேரத்தை வேஸ்ட்டாக செலவு பண்ணக்கூடாது. இந்த டைமில் வந்து சந்திரன் மேலேயே உங்களுடைய சனி இருக்கிறதுனால ஆண்டு முழுக்க குழந்தை இல்லாத மீனராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, IVF, IUF, IUI இது போன்ற செயற்கை முறை கருத்தரிப்புக்கு போனால் கண்டிப்பாக ரிசல்ட் பாசிட்டிவாக முடியும். நிம்மதியற்ற போக்கு இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஏன்னா சந்திரன் மேலே சனி இருக்கிறதுனால உங்களுடைய இயக்கமே ஸ்லோவாக இருக்கும். எந்த வேலையுமே ஒரு வாரத்தில், இப்போ ஒரு டைலர் இருக்காங்க அப்படின்னா மீனராசிக்காரங்க ஒரு நாளைக்கு 2 சட்டை தைக்கிறாங்கன்னா ஒரு வாரத்துக்கே 3 சட்டை தான் தைப்பாங்க. அவங்களுடைய வேகம் அப்படியே மட்டுப்படுத்தப்படுத்தும், கண்ட்ரோல் பண்ணப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும். காதல் செய்கின்ற மீனராசிக்காரங்களுக்கு கசப்பில் போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதுமண தம்பதியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதிகாரத்தில் இருப்பவர்கள், அரசு வேலையில் இருப்பவங்க, உயர் அதிகாரிகளோட கசப்பு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேலை சுமை கூடும். நிம்மதியற்ற போக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மன உளைச்சல் காரணமாக உறக்கம் குறையும். குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிட்டை அனுபவிக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளே இன்னொருத்தவங்களுடைய இன்டர்ஃபர் பண்ணால் அவங்க சண்டையை பெருசு பண்ணிட்டு போயிடுவாங்க. அடிக்கடி அவநம்பிக்கை ஏற்பட்டு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். ஸோ இது போன்ற விஷயங்கள் ஏற்படுகிறது. திருமணமாகாதவர்களுக்கு வரக்கூடிய வரனை குறை சொல்லாமல் ஏற்றுக்கிட்டால் கல்யாணம் ஆகிடும். வேலை செய்கின்ற இடத்தில் சக பணியாளர்களை விமர்சனம் பண்ணக்கூடாது. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு பரிகாரம் 2. ஒன்று, வீட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் ஹயகிரிவர் இருப்பார், குதிரை முகம் கொண்ட பெருமாள், அவரை வழிபடுறது நல்லது. புதுமண தம்பதி யாராக இருந்தீங்க, குழந்தை இல்லாதவங்களா இருந்தீங்கன்னா குருவாயூர் ஒரு தடவை போய்ட்டுறது நன்மையை தரும். டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்லேருந்து நம்மளுடைய கெஸ்ட்டுக்கெலாம் வந்து ஒரு கிஃப்ட் டேம்பர் கொடுக்கறதுக்காக வந்துட்டு ஸ்ரீவர்மா வெல்னஸ்லேருந்து ஃபவுண்டர் ஸ்ரீவர்மா காத்துட்டு இருக்காரு. ஸோ அவரை ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணலாம் சார். வணக்கம். பிஹைண்ட் நூட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ். ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி, சுற்றுலாவா யோசிக்க வேண்டாம் ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. மஞ்சு குரூப்ஸ், பில்டிங் லெகசிஸ் பியாண்ட் பவுண்டரிஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர், டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த். அஸ்வின் ஸ்வீட்ஸ், ஹவுஸ் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க் அம்மன் TRY TMT கம்பிகள், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா வழங்கும் பிஹைண்ட் நூட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2025. பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி, மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் TRY TMT கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க்.